கர்த்தருடைய வார்த்தை நேராக போவோம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து படிப்போம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. பல வாரங்களாக இந்த வசனத்திலிருந்து தேவனுடைய வசனத்தை தியானித்து கொண்டு வருகிறோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் எந்த காரியத்தை எதிர்பார்த்து நீங்கள் நம்பி வந்திருக்கிறீர்களோ நிச்சயமாகவே அதற்கு முடிவு உண்டு, பதில் உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தராகிய தேவன் இயேசு யாருக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணினது கிடையாது. அவர் நம்பி வந்த பிள்ளைகளை நேசிக்கிறவர், அவர் நம்பி வந்த பிள்ளைகளை ஆதரிக்கிறவர், அவர் நம்பி வந்த பிள்ளைகளை கைவிடாத தேவன், அவர் நம்பி வந்த பிள்ளைகளுக்கு அனுசரையாக இருந்து காரியங்களை நடத்துகின்ற தேவனாக இருக்கிறார். ஆகவேதான் தொடர்ந்து வாருங்கள், இயேசு கிறிஸ்துவை குறித்த சத்தியத்தை கேளுங்கள், தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். வார்த்தையை கேட்க கேட்க உங்களுடைய வாழ்வு இன்பமான வாழ்வாக, இனிமை நிறைந்த வாழ்வாக மாறுவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லும்போது 145ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை நாம் சேர்ந்து படிப்போம். கர்த்தர் 8-9 சேர்ந்து படிக்கிறேன். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. வார்த்தையில் பார்க்கிறோம், கர்த்தர் எல்லார் மேலும் தயையுள்ளவர். இயேசு எல்லார் மேலும் தயையுள்ளவர். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பிட்டு ஒரு இனத்துக்கு மட்டும் தயவு காண்பிக்கிறவர் என்று வேதத்தில் போடப்படவில்லை. கிறிஸ்தவர்கள் என்று அப்படி போடப்படலை, யூதர்கள் என்று அப்படி போடப்படவில்லை. கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவருடைய இரக்கங்கள் எல்லா கிரியைகளின் மேலும் இருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள், தேவன் இயேசு தயவுள்ளவர், இரக்கமுள்ளவராக இருக்கிறார். இயேசு இரக்கமுள்ளவர், இரக்கம் நிறைந்தவர், இயேசு அன்புள்ளவர், காருண்யமுள்ளவர் என்று சத்திய வேதம் நமக்கு போதிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். பொதுவாகவே மக்கள் இப்படி யோசிக்கிறது கிடையாது. அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா, அன்றைக்கு நேரத்தில் ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் கூட இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு தப்பான ஒரு கணக்கு வச்சுருக்கிறாங்க. தேவனை குறித்து எப்படி நினைக்கிறாங்கன்னா, அவர் ரொம்ப கோபக்காரருங்க, ரொம்ப குற்றம் கண்டுபிடிக்கிறவருங்க, அவர் நியாய தீர்ப்பு செய்கிறவருங்க, அவர் நரகத்துக்கு அனுப்பிடுவாருங்க. அதாவது இயேசுவை குறித்து, தேவனை குறித்து மக்கள் இந்த பூமியிலே, வெளி உலக மக்களும் ஒரு சிலர் தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். இயேசுவை குறித்து, தேவனை குறித்து அதிகமாக தவறாக புரிந்து வைத்திருக்கிறவர்கள் இந்த வேதத்தை தூக்கின கிறிஸ்தவ மக்கள் தான். ஆகவே தான் சபையில் போதிக்க வேண்டியதாக இருக்குது, கர்த்தரை பற்றி போதிக்க வேண்டியதாக இருக்குது, தெளிவுபடுத்த வேண்டியதாக இருக்குது. உலகத்தில் காலாகாலமாக கடவுளை குறித்து வைத்திருந்த எல்லா எண்ணங்கள் அதே எண்ணத்தோடு இங்கே வராங்க. இங்கே வரும்போது கடவுளை பற்றி ஒருவேளை இப்படி இருப்பாரோ, இப்படிலாம் செய்வாரோ என்று சொல்லி கர்த்தரை குறித்த ஒரு தவறான ஒரு யூகம் மக்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு விதத்தில் சொல்லப்போனால் அநேக கிறிஸ்தவர்கள் தேவனை குறித்த ஒரு கலக்கத்திலும் பயத்திலும் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி பண்ணிடுவாரோ, கைவிட்டுருவாரோ, தண்டிச்சிருவாரோ என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் அவர் நம்மளை நரகத்துக்கு தள்ளுறவர் கிடையாது. அவர் பார்த்திங்கன்னா நடுங்கத்தக்கவர் கிடையாது. அவர் பாசத்துக்குரியவர், நேசத்துக்குரியவர், உங்களை நேசிக்கிறவர். அதுதான் தேவ பிள்ளைகளே, பைபிளில் போடப்பட்டிருக்குது, தேவனுடைய சமூகத்தில் சகாயம் பெறுவதற்கும் இரக்கத்தை பெறவும் கிருபாசனத்தினில் தைரியமாக வாங்க, சகாயம் பெற, கிருபை பெற, கிருபாசனத்தன் தைரியமாக வாருங்கள் என்று நமக்கு வேதம் அழைப்பு கொடுக்கிறது. அன்றைய நேரத்தில் பொதுவாக மக்கள் பாருங்கள், தகுதியற்றவர்களை புறம்பை தள்ளிடுவாங்க. யாரெல்லாம் கொஞ்சம் தகுதியே இல்லை என்று நினைக்கிறவர்களை மக்கள் பேசுகிறது கிடையாது, அவங்கள்ட்ட சேர்றது கிடையாது. தேவன் வித்தியாசமானவர். ஏன்னா அவர் இந்த பூமியில் யாரெல்லாம் தகுதி அற்றவர்கள்னு இருக்கிறாங்களோ அவங்கள போய் தேடி கண்டுபிடிச்சி அவங்கள அரவணைக்கின்ற தேவனாக இருக்கிறார். அதுதான் தேவனுக்கும் மனிதனுக்கும் பெருத்த வித்தியாசம் இருக்கிறது. சும்மா கொஞ்சம் வித்தியாசம், பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது மனிதனுக்கும் தேவனுக்கும். மனிதர்கள்னு சொன்னாலே தகுதியற்றவர்களை விரட்டி அடிப்பார்கள், தகுதியற்றவர்களை புறக்கணிப்பார்கள், தகுதியற்றவர்களை தள்ளி விடுவார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுமே, சொல்லப்போனால் கிறிஸ்தவர்களும் ஒரு சிலர் இதை பண்ணுறாங்க, நான் பார்த்துருக்குறேன். சில கிறிஸ்தவர்கள் சில மக்களை ஒதுக்குறது,
கிறிஸ்துவர்கள் மட்டுமல்ல, உலகத்தில் ஒட்டு இருக்கிற மக்கள் யாரெல்லாம் தகுதி இல்லைன்னு நினைக்கிறாங்களோ அவங்களே ஒதுக்குறாங்க. நம்ம ஆட்களும் சில என்ன பண்ணிடுறாங்கன்னா, தகுதி இல்லைன்னு சொன்னால் அவங்கள ஒதுக்கி விடுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா, தகுதியற்றவர்கள் என்கிட்ட வான்னு அழைப்பு கொடுக்குறார். நான் உன்னை வெறுக்கிற தேவன் அல்ல, உன்னை தள்ளிவிடுகிற தேவன் அல்ல, உன் மீது தயை உள்ளவர், உன் மீது இரக்கத்தை காண்பிக்கிற தேவன் என்பதை வெளிப்படுத்துகிறார். வேதத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறார், அவருடைய பேர் சகேயு என்று சொல்லக்கூடியவர். இவரை பற்றி வேதத்தில் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஆயக்காரன் சொன்னால் வரி வசூலிக்கிறவன் சொன்னாலே அந்த நாட்களில் பாருங்கள், அந்த இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்த வரி வசூலிக்கிறவர்கள்லாம் அநியாயமாக வரி வசூலித்தான். இந்த சகேயு ஒரு யூதன், அதாவது யூத அதாவது சொல்கிறாங்களே, அவங்க இனத்தில் ஒரு ஆளை ரோமர்கள் செட் பண்ணுவாங்க. நாங்கள் போய் கேட்டால் எங்களை ஒரு மாதிரி பார்ப்பான். அதனால் உங்கள் இனத்திலேயே ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அது பல காசு கொடுத்து, அந்த இன்றைக்கி எப்படி கவர்மெண்ட் வேலையை பல லட்சங்களை கொடுத்து சில பேர் மெரிட்டில் எக்ஸாமில் எழுதி பாஸ் பண்ணி வாங்குறாங்க. சில பேர்லாம் பாருங்கள் பல லட்சங்களை கொடுத்து வாங்குறது போல் நம்ம சகையும் பாருங்கள் பல லட்சங்களை கொடுத்து பல லட்சங்களை கொடுத்து ரோமர் சாம்ராஜ்யத்திலிருந்து அந்த பதவியை வாங்கினார். எப்போதுமே பாருங்கள் பல லட்சங்களை கொடுத்து வாங்கினாலே நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, போட்ட பணத்தை எடுக்கணும்ல. அப்போ என்ன பண்ணுறது, நல்ல வழியில் போனால் போட்ட பணம் நமக்கு வராது, இவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, நீ நம்ம ஆட்கள் பண்ணுறாங்களே லஞ்சம் இல்லைங்களா, ஏகப்பட்ட லஞ்சங்களை வாங்கி என்ன சொல்கிறாங்க, எங்கே நாங்கள் போட்ட பணத்தை எடுக்கிறோங்க அப்படின்ற மாதிரி உலகத்தில் எப்படி சொல்கிறோன்னா, அதே போல் அந்த நாட்களில் சகையும் அவன் போட்ட பணத்தை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அநியாயமாக எடுத்தான் என்று வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம். சம்பளம் ஒரு பக்கம், கிம்பளம், இந்த மாதிரி வாங்கி மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யவானாக அந்த நாட்களில் இருந்தவன் தான் சகேயு. சாதாரண ஆள் கிடையாது. அன்றைக்கு சகேயு மக்களெல்லாம் எப்படி அழைத்தார் என்று சொன்னால், அவன் ஒரு நல்லவனாகவே பார்க்கல, அவன் ஒரு கொடூரமானவனை பார்த்தாங்க. வேதம் போடப்பட்டிருக்குது, அந்த வசனத்திலே பார்த்தீங்கன்னா, என்ன இவர் பாவியான மனுஷன் தங்கும்படி போகிறாருன்னு சொல்லி எல்லாருமே முறுமுறுத்தார்கள் என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்போ அந்த சகைவை பற்றி வேதம் சொல்லுது, நல்ல ரெக்கார்டு கிடையாது, நல்ல சாட்சி கிடையாது. அவன் சமுதாயத்தில் அவன் ஒருவேளை பெரிய பணக்காரனதும் பெரிய ஆளாக இருந்தாலும், ஆனால் மக்கள் பார்த்திங்கன்னா அவனை வெறுத்தார்கள், அவனை தூசித்தாங்க, அவனை தள்ளினாங்க, அவனை திட்டினாங்க, அவனை சபிச்சாங்க. சில பேர்லாம் அநியாயமாக யார்ட்டையாவது வாங்கினாங்கன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க, என் வயிறு எரியுதுடா அப்படின்னு வாங்கல. அந்த மாதிரிலாம் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து சபிக்கிற ஒரு நிலையில் தான் இந்த சகைவு இருந்தான். சமுதாயம் இருந்தது. அதே போல் சகைவுக்கு தாழ்வு மனப்பான்மைகளும் ஏராளம் உருவாக ஆரம்பிச்சது. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அவர் ஏரியா பக்கம் வராருன்னு கேள்விப்பட்ட உடனே அவனுக்குள்ள ஒரு ஆசை, இவர் எப்படிப்பட்டவர், அவனுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துச்சு. எல்லோரும் சொல்கிறாங்க அவரை பற்றி, சரி நம்ம அவர் எப்படிப்பட்டவன்னு நம்ம பார்க்கலாம். நீங்கள் கூட வந்திருக்கலாம், சில பேர் இவர் எப்படிப்பட்டவர், என்ன செய்ய போகிறாரு என்னெல்லாம் நினச்சி வந்திருக்கலாம். நான் சொல்லுவேன், உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. எதை நினச்சிக்க வந்திருக்கணும் அந்த நம்பிக்கை வீண் போகாது. இவன் அப்படி தான் போகிறான், இவர் எப்படிப்பட்டவர் என்று பார்ப்பதற்காக போகிறான். ஆனால் நெருங்க முடியல. ஏன் நெருங்க முடியலன்னா, பயங்கர க்ரௌடு. சமீப நாட்களில் கரூரில் நடந்த மாதிரி க்ரௌடு. அங்கே 41 பேரை சேர்த்தேன், இங்கெல்லாம் சாகலை. எந்த பாதுகாப்பு இல்லாமலே இயேசு கிறிஸ்து க்ரௌடில் பார்த்தீங்கன்னா மக்கள் வாழ்ந்தார்கள். புரியுதுங்களா? இந்த க்ரௌடில் தான் மக்கள் செத்து போனாங்க. இவருடைய க்ரௌடு பயங்கர க்ரௌடு. அந்தளவு க்ரௌடு அவ்வளோ நெருக்கி சுற்றி வராங்க. தான் கூட 12 பேர் சுற்றி இருந்தாங்க. அதுக்கு மேலே மக்கள் கூட்டம் நெருக்கினார்கள். ஆனால் யாரும் செத்த மாதிரி ரெக்கார்ட் பைபிளில் போடப்பட. ஒருவேளை செத்தா கூட அங்கே அழகாக ஆண்டவர் ஹீல் பண்ணிட்டு போயிடுவார். அப்படி தான் ஒருத்தன் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவ பிடிக்க வரப்போ ஒருத்தன் வந்தான் பாருங்கள். உடனே பேதுரு நம்மால் பிடிச்சி காதை வெட்டிட்டார். நம்ம ஆண்டவர் பாருங்கள், உடனே காதை தூக்கி ஒட்டி மல்குஸ் காதை என்ன பண்ணுறாரு, சரி பண்ணிட்டார். ஒருவேளை நம்ம இயேசு கூட்டத்தில் ஒரு 40 பேர் செத்தா கூட இயேசு கிறிஸ்து அவர்களை உயிரோடு எழுப்புறவராக இருக்கிறார். நீங்கள் மந்திரிகளும் வர வேண்டாம், சிஎம்மும் வர வேண்டாம், யாரும் வர வேண்டாம் பாருங்கள். அவரே என்ன பண்ணுவார்னா, ஏப்பா யார் அதை கூட்டிட்டு வைப்பான்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவ கொண்டு ஆம்புலன்ஸில் கூட்டி போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்ணுவார், ஏங்க மல்குஸ் காதையை ஒட்ட வச்சவர், இதெல்லாம் சப்ப மேட்ரு அவருக்கு பாருங்கள். நெருக்கினார்கள். சகைவுக்கு தெரிஞ்சிச்சு. என்ன தெரிஞ்சிச்சுன்னா, எப்படியாவது ஒரு பார்க்கணும், இவர் எப்படிப்பட்டவர் நெருக்குனாங்க. அது மட்டும் இல்லை, சான்ஸ் இல்லை, வாய்ப்பு இல்லை பார்க்குறதுக்கு. ஏன், ஆள் ரொம்ப ஷார்ட், குள்ள கத்திரிக்காய்னுவாங்கள்ல, அந்த மாதிரி. அதனால் எப்படியாவது பார்க்க வகை தேடினான். எங்கே ஏதாவது வழி இருக்குதான்னு பார்க்க போகிறான் பாருங்கள். இன்னொரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இவன் குள்ளமானவன், சுற்றிலும் பெரும் கூட்டம் இருந்தது, பார்க்க முடியல. ஒரு வியூகம் வந்துச்சு என்னன்னா, போகிற வழியில் ஒரு மரத்து மேலே ஏறி உட்காரலாம். கவனிங்க, சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவன்,
ஆள் பெரிய பணக்காரன், ஆனால் அநியாயக்காரன். அதனால் மக்கள் வெறுத்தார்கள், மக்கள் தூசித்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவன்னு பார்க்க வகை தேடி ஒரு காட்டத்தி மரத்தில் உட்காந்துருக்கிறான் பாருங்கள். யாருக்குமே தெரியாமல் உட்காந்துருந்தான். தெரிஞ்சால் இன்னும் வேறு கிண்டல் பண்ணி அந்த மரத்தை சுற்றிலுமே கேலி பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. நடா இவ்வளோ பெரிய பணக்காரன் இப்படிப்பட்ட ஏரியா உட்காந்துருக்கிறான் சொல்லிட்டு வேறு மாதிரிலாம் கிண்டல். நம்ம ஆட்கள் தான் சொல்லது தேவையில்லை, கிண்டல் பண்ணுறதுல ஒன்றா நம்பர் ஆட்கள் பாருங்கள். ஏதாவது சொல்லி வம்புழுப்பாங்க சொல்லி தெரியாமல் உட்காந்துருக்கிறான். ஆனால் இயேசு உள்ளத்தை காண்கிறவராக இருக்கிறார், உள்ளத்தின் வாஞ்சியை காண்கிறவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கலாம், தேவன் உங்கள் உள்ளத்தை பார்க்கிறார், உள்ளத்தை காண்கிறார். நீங்கள் எந்த லெவலில் வந்திருக்கிறீங்க, எந்த நிலைமையில் இங்கே வந்திருக்கிறீர்கள் என்பதெல்லாம் இயேசு நன்றாக அறிந்தவர். மரத்து பக்கத்தில் நம்ம ஆள் இயேசு அண்ணாந்து பார்த்து, சகேயுவே சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்கணும், உன் வீட்டுக்கு நான் வரணும். யோசிச்சு பாருங்கள், ஊர் மக்கள்லாம் பாவியான மனுஷன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இவர் ஒருத்தர் தான் அழகா சகேயுவே. நான் நினைக்கிறேன் அந்த ஊரில் இருக்கிற எல்லா ஒரு பேர் சகைன்னு தெரிஞ்சிருந்தா கூட ஊரில் இருக்கிற எல்லாரும் கூப்பிடுற பேர் பாவி, அநியாயக்காரையா, அட்டூழியக்காரையா, மோசமாக அப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான் எல்லாம் எல்லாரும் வர்ணிச்சிருக்கலாம். ஆனால் இயேசு அழகா அவனை அறிந்து, ஊர் உலகம் அவன் பண்ணின அநியாயத்தினால் ஊர் உலகம் அவனை தள்ளுனுச்சு. ஆனால் இயேசு சகைவே சீக்கிரமாக இறங்கி வா, எவ்வளோ சொல்கிற பாருங்க, பார்த்துருங்கப்பா, சீக்கிரமாக இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். சீக்கிரமாக இறங்கி வந்தான். பைபிளில் போடப்பட்டிருக்குது, இயேசுவை அழைத்து கொண்டு சந்தோஷத்தோடு அவன் தன் வீட்டுக்கு போனான் என்று சொல்லி. நான் சொல்லுகிற தேவ பிள்ளைகளே, மக்கள் அவனை வெறுத்தார்கள், இயேசு அவனை நேசித்தார். ஒருவேளை இந்த உலகத்தில் தள்ளப்பட்ட அநேகர் இருக்கலாம், இந்த உலகம் என்னை ஏற்றுக்கொள்ளலை, உலகம் என்னை தள்ளிடுச்சு, என்னை வெறுக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கலாம். நான் சொல்கிறேன், இயேசு தயவு உள்ளவர், உங்கள் மீது தயவு உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் மன்னிக்கிறது தயை பெருத்தவர். அவர் மக்கள் அவனை புறக்கணித்தார்கள், கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவனை ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அன்றைக்கு எப்படி ஒரு பாவியான மனுஷனை ஏற்றுக்கொண்டாரோ இன்றைக்கும் பாவிகள் இயேசுவிடத்தில் வரலாம். சபை என்ன பண்ணுச்சு, பாவியை பக்கத்தில் விடாமல் போச்சு. இல்லை பரிசுத்தம் மட்டும்தான் உள்ளே வரணும். இயேசு கிறிஸ்து பாவியையும் உள்ளே ஏற்றுக்கொண்டார். புரிஞ்சுச்சிங்களா? இங்கே பரிசுத்தவான் தான் இங்கே வரணும்னா யாருமே உள்ளே உட்காந்துருக்க முடியாது. ஆமென். எல்லாரும் ஒவ்வொரு காரியத்தில் மிஸ்டேக் பண்ணுறோம். இங்கே வருகின்றோம், தேவனுடைய வார்த்தை கேட்கின்றோம், தேவன் நம்மை மாற்றுகிறார். அன்றைய நேரத்தில் இங்கே உட்காந்துருக்கலாம், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். பலர் உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கலாம், பலர் கணவனால் கைவிடப்பட்டவர்களாக இருக்கலாம், மனைவி சண்டை போட்டு பல பிரச்சனைக்குள்ளானவர்கள் இருக்கலாம், பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் சண்டை ஏற்பட்டு பிரிந்து தனித்தனியாக இருக்கலாம். பிள்ளைங்க பெற்றோர்கள் ஒருவேளை ஒரு முதியோர் இல்லத்தில் இருக்கலாம், பிள்ளைங்க அனாதை இல்லத்தில் இருக்கலாம், எல்லாரும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், உறவினர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், உங்கள் நண்பர்கள் உங்களை கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். வேதம் சொல்கிறது, கர்த்தர் எல்லார் மேலும் தயையுள்ளவர். இயேசு உங்களை நேசிக்கிற தெய்வமாக இருக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். ஆமென். இன்றைக்கும் உங்களை நேசிக்கிறார். இன்றைக்கி நான் சொல்கிறீங்க உட்காந்துருக்கவங்க பார்த்து சொல்ல, இயேசு உங்களை நேசிக்கிறார். உங்கள் வீட்டில் உள்ளவங்க ஒரு வேளை உங்கள் மேலே நேசம் இல்லாமல் இருக்கலாம், பாசம் இல்லாமல் இருக்கலாம், உங்களை வெறுக்கலாம், எப்போ பார்த்தாலும் கரிச்சு கொட்டலாம், எப்போ பார்த்தாலும் தூக்கி எறிஞ்சி பேசலாம், எப்போ பார்த்தாலும் முகத்தை திருப்பி கொள்ளலாம், எப்போ பார்த்தாலும் உருன்னு வச்சுக்கிட்டு இருக்கலாம். நான் சொல்கிறேன், இயேசு உங்களை நேசிக்கிறாருங்க. எப்போது அவர் உருன்னு முகத்தை திருப்பிக்கிட்டோம் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டுலாம் இருக்கிறது கிடையாது. பைபிளில் போடப்பட்டு கர்த்தர் எல்லார் மேலும் தயை உள்ளவர். உங்கள் மேலே இயேசு தயை உள்ளவராக இருக்கிறார். நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இந்த பூமியிலே அவர் உச்சிதமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கின்றது. இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். தயவு உள்ளவர், ஒரு நாளும் வெறுக்காதவர், ஒரு நாளும் ஒதுக்கி தள்ளாதவர். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவிடம் வருகிறார்களோ அவர்களுக்கு நல்வாழ்வை இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறார். ஒளிமயமான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். நல்ல ஒரு ஃபியூச்சர் அவர்களுக்கு இருக்கிறது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு. ஆகவேதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்தில் நமக்காக பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். இன்றைக்கும் இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென். ஆகவே இப்படிப்பட்ட இயேசுவை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ, இயேசு எனக்காக இந்த உலகத்தில் வந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக உயிர் தெழுந்தார் என்று சொல்லி யார் நம்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்காக தேவன் ஏராளமான நன்மைகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதை தான் பேசிக்கொண்டு வருகிறோம். இந்த நன்மைகள் எல்லாம் யாருக்கு? அவருடைய பிள்ளைகளுக்கு, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு. ஆகவே இன்றைக்கு இப்படி தேவன் நமக்காக ஏராளமான நன்மைகளை ஏற்படுத்தி வைத்திருந்தாலும் அவைகளை எடுத்துக்கொள்வது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது.
நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சிலர் மரத்துக்கில் பாலை வச்சுக்கிட்டு பழம் பழுத்து பாலில் விழுந்து அப்படியே நழுவி வாயில் போகணும்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. கிடையவே கிடையாது. ஒரு அப்படி ஏதாவது வெயிட் பண்ணியிருந்தேன், கர்த்தர் பார்த்து ஏதாவது செய்வார்னு வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா முடியாது. தேவன் நமக்காக எல்லாவற்றையும் சம்பாதிச்சு வச்சுட்டார், ஏற்படுத்தி வச்சுட்டார். இப்போ நீங்கள் தான் என்ன பண்ணணும், அவர் சொன்ன ரூட்டில் போய் அவைகளெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவன் நமக்காக சவதரித்து வைத்ததை நாம் தான் சென்று விசுவாசத்தில் அவை சொந்தம் பாராட்ட வேண்டும், விசுவாசத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் நீங்கள் விசுவாசத்தோடு எடுத்துக்கொள்வதற்காக தான் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஏன் பிரசங்கம்? எதுக்காக மணி நேரம், ஒரு மணி நேரம் 1.25 மணி நேரம் எதுக்காக பேசிக்கிட்டு இருக்கிறோம்? இது ஏன் சொல்லிட்டு இருக்கிறோம்? நீங்கள் விசுவாசிக்கணும், நீங்கள் நம்பணும். அந்த ரூட்டில் தான் தேவன்கிட்ட எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். நான் சொல்கிற தேவ பிள்ளைகளை எடுத்துக்கொள்வது சுலபம். கஷ்டமான பகுதியில் அவர் எடுத்துக்கிட்டார். தேவன் நீங்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காகவே நாம் எடுத்துக்கொள்வதற்கு எதெல்லாம் டிஸ்டர்பாக இருந்துச்சு, எதெல்லாம் கஷ்டமாக இருந்துச்சு, எதெல்லாம் ரொம்ப வேதனையாக இருந்துச்சு, அது எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கிட்டார். அவர் எடுத்துக்கிட்டு ஈஸியான பகுதியை நம்மள்கிட்ட கொடுத்துட்டார். எவ்வளோ நல்லவர் பாருங்க. அவர் ஏற்றுக்கொள்கிற பிள்ளைக்கு அவரை போல இவ்வளவு நமக்கு கிரேஸ் காமிக்கிறவங்க, கிருபையை காமிக்கிறவங்க இந்த உலகத்தில் வேறு யாருமே இல்லை. திரும்ப சொல்கிறேன், நம்ம பட வேண்டிய எல்லா காரியத்தையும் அவர் பட்டுட்டு, நீ ஒன்றும் இல்லைப்பா நான் உனக்காக செஞ்சேன்றதை ஏற்றுக்கொள்ள விசுவாசினா உனக்கு உன் வாழ்க்கையில் அது நடக்கும். ஆகதான் தேவ பிள்ளைகளே, தேவனுடைய மக்கள் தேவன் நமக்காக ஏற்படுத்தின ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். தேவன் எதிர்பார்க்கிறார், நீங்கள் இதை எடுக்கணும். தேவன் உங்களுக்காக எவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரோ அதை நீங்கள் எடுத்து பயன்படுத்தணும், யூஸ் பண்ணணும், அதில் வாழணும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பெருக வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். சும்மா கிடையாது, சும்மா ஏதோ தொட்டுக்க தொடச்சுக்க அப்படி கிடையாது. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இல்லை கொஞ்சம் மட்டும் எடுத்துக்க அப்படி இல்லை. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். தேவன் எதிர்பார்க்கிறது போல நாமும் இப்போ அவைகளை எதிர்பார்க்க வேண்டும். அன்றைக்கு நேரத்தில் பாருங்கள், கிறிஸ்தவங்க நினைக்கிறாங்க பக்தியோடு வாழ்ந்தால் மட்டும் போதும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கின்றேன், நம்ம பக்தியோடு வாழ்வதற்காக மட்டும் கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பக்தியோடு வாழணும்னு அழைச்சோம்னா இன்றைக்கி எல்லோரும் பண்ணுற மாதிரி நீங்கள் இங்கே பார்த்துட்டு நீங்கள் எதாவது வச்சுருமோ பார்த்துட்டு தொட்டு கும்பிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். பக்தி கூட்டம் கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். திட்டமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் பக்தி கூட்டமாக வாழும்படி நாம் அழைக்கப்படவில்லை. இங்கே பக்த கோடிகள் யாரும் இல்லை. உலகத்தில் பக்த கோடிகள் இருக்கலாம், இங்கே யாரும் பக்த கோடிகள் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தேவன் பக்திக்காக நம்மை அழைக்கவில்லை, இந்த பூமியிலே வெற்றிக்காக நம்மளை அழைத்திருக்கிறார். நீங்கள் செழிப்போடு வாழ வேண்டும் என்று அழைத்திருக்கிறார். நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று அழைத்திருக்கிறார். ஆகவே தேவனுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் நீங்கள் சுதந்திரித்து அவைகளை அனுபவித்து அவைகளெல்லாம் நீங்கள் அனுபவிக்கும்படி தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை இந்த உலகத்திற்கு காண்பிக்கும்படியாக தான் கர்த்தர் உங்களை ரட்சித்து அழைத்திருக்கிறார். ஏன் நம்ம ரட்சித்தார்? இந்த உலகத்தில் தேவன் சொல்லியிருக்கிறார், நீங்கள் உலகத்துக்கு சாட்சிகள். ஏன் உங்களை ஆசீர்வதிக்கிறார்? இவ்வளோ கருத்தை சம்பாதிச்சு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அதுக்காக நம்மளை ஏன் ஆசீர்வதிக்கிறார் என்றால், இந்த முழு உலகத்துக்கும் அவர் யார் என்பதை காண்பிப்பதற்காக, தேவன் யார் என்பதை காண்பிப்பதற்காக, நீங்கள் தேவனுடைய சாட்சிகள் என்பதை காண்பிப்பதற்காக. ஆமென். புரிஞ்சுங்களா? உங்களை ஒரு காட்சி பொருளாக இந்த பூமியில் வைக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம் மூலமாக இந்த உலகத்துக்கு அவர் யார் என்பதை காண்பிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இந்த உலகத்தில் வாழ்வார்கள் என்பதற்கு இங்கே இருக்கிற நீங்களும் நானும் சாட்சியாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவன் ஆசீர்வாதத்தின் தேவன், தேவன் மகிமையின் தேவன், ஐஸ்வர்யத்தின் தேவனாக இருக்கிறார். விசுவாசித்து தேவன் நமக்காக சம்பாதித்து சவதரித்து வைத்தவைகளை விசுவாசத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர் யாருன்னா நம்ம ஆண்டவர் தான். ஒன்றுமில்லாதவர் கிடையாது, ஓட்டாண்டி கிடையாது, எல்லாமே அவருடையது. உலகத்திலே மிகப்பெரிய ஞானி என்று சொன்னால் அதுவும் நம்ம ஆண்டவர் தான், வேறு யாருமே கிடையாது. உலகத்திலே மிகப்பெரிய வைத்தியர் என்று சொன்னால் அதுவும் நம்ம ஆண்டவர் தான், அந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாது. இந்த உலகத்திலே மிகப்பெரிய வல்லமை மிக்கவர் யார் என்றால் அதுவும் நம்ம ஆராதிக்கிற தேவன். இப்படிப்பட்டவர் என்பதை நம் மூலமாக இந்த உலகத்துக்கு தேவன் காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம் மூலமாக. ஆமென். அவர் எப்படி பணக்காரர், அவர் எப்படி ஞானி, அவர் எப்படி வைத்தியர், அவர் எப்படி வல்லமை மிக்கவர், இவைகள் எல்லாமே நம் மூலமாக இந்த உலகத்துக்கு காண்பிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே இவைகளெல்லாம் புரிந்து கொண்டு இந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிக்கிறவர்களாக நீங்கள் மாற வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஆவிக்குரிய ஒரு பார்வை உடையவர்களாக நீங்கள் மாற வேண்டும். இங்கே இருக்கிற எல்லாருமே
ஒரு தெளிவு வர வேண்டும். தேவன் எனக்காக இவ்வளவு காரியத்தை, இவ்வளவு நன்மைகளை எல்லாம் சவதரித்து வைத்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அந்த பார்வை, தெளிவான பார்வை நமக்கு உருவாக வேண்டும். கல்வாரி சிலுவிலே இவ்வளவு பாடுகளை இயேசு கிறிஸ்து ஏன் பட்டார்? எனக்காக பட்டார். எதுக்கு இவ்வளோ சம்பாதிச்சு வச்சிருக்கிறார்? அதெல்லாம் அவருடைய பிள்ளைகளாகி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கிங்க. அவர் எல்லாவற்றையும் பாடுபட்டார். ஏன் பாடுபட்டார்னா நாம் எடுத்து இந்த பூமியில் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக. அவ்வளோ பாடுபட்டு நம்ம ஒன்றையும் நம்ம சுதந்திரிக்கவில்லை என்றால் அவர் அவ்வளோ ஏற்படுத்தினது எல்லாமே வீணாக போயிடும். யோசிச்சு பாருங்கள். அதாவது வீட்டில் பிரியாணிலாம் செஞ்சுட்டு யாருமே சாப்பிடலன்னு வச்சிங்கன்னா நடக்கும்? யாருக்கும் கொடுக்கல என்ன நடக்கும்? வேஸ்ட்டாக தான் போகும். இல்லை பாஸ்டர் ஃப்ரிட்ஜில் வச்சுனாங்க. எத்தனை நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு தின்னுட்டுருப்பீங்க? வாய்ப்பே கிடையாது. நல்லா கவனமாக கேளுங்க. திரும்ப சொல்கிறேன். தேவன் நமக்காக அவ்வளோ காரியத்தை சகோதரித்து வச்சுருக்கிறாரு. நாம் ஒன்றையும் சுதந்திரிக்கவில்லை என்றால் எல்லாமே வீண் தான். அப்போ ஆண்டவர் விரும்புகிறாரு, உனக்காக எல்லாவற்றையும் சம்பாதிச்சு வச்சுருக்கிறேன், இவைகளை எடுத்து பயன்படுத்து, யூஸ் பண்ணு, அவைகளை வாழு. ஆகவே நம்ம சுதந்திரிக்காமல் போய்விடக்கூடாது. அவைகளை பெற்று நாம் வாழ வேண்டும் என்று நம் ஆண்டவர் விரும்புகிறார். கல்வாரி சிலுவையிலே இயேசு நமக்காக ஏராளமான காரியத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இவைகள் எல்லாவற்றையும் எடுத்து பயன்படுத்தணும். எடுத்து நம்முடைய வாழ்விலே சொந்தம் பாராட்ட வேண்டும். ஆகவே இவைகளை பற்றிய பார்வை நமக்கு உண்டாகணும், தெளிவு உண்டாகணும். படிப்போம். ஆதியாகமம் புத்தகத்துக்கு போவோம். 13ஆம் அதிகாரம் 14 படிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 13:14. இது கல்வாரி சிலுவையில் மட்டுமல்ல, பழைய உடன்படிக்கையிலேயே அப்படி பண்ணினவர் புதிய உடன்படிக்கையில் பண்ணாமல் இருப்பாரா? எடுத்து படிப்போம். பழைய உடன்படிக்கையில் வேல்யூ என்ன நடந்துச்சு? 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து. லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். ஆமென். கவனிங்க. இந்த வேத பகுதியில் ஒரு 2 பேரை பார்க்குறோம். ஒருத்தர் லோத்து, இன்னொருத்தர் ஆபிரகாம். எதற்காக இந்த பகுதியை படித்தேன்னா, கர்த்தரை பற்றி கொண்ட, அவரை பின்பற்றுகிற ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதற்கு அடையாளமாக ஆபிரகாமை பேச போகிறேன். அதாவது ஒரு ஆவிக்குரியவனாக இல்லாமல் ஒரு உலகத்தானே போல ஒரு வாழ்ந்து இந்த உலகத்தில் நஷ்டத்தை அனுபவித்த, இன்னும் சொல்ல போனால் ஒரு சாபமான ஒரு வாழ்க்கைக்கு போன இன்னொருத்தரையும் பற்றி நம்ம கவனிக்க போகிறோம். பாருங்கள், லோத்து பாருங்கள், அப்படி கிடையாது. எப்படி கிடையாது? ஆபிரகாமை போல இல்லை, ஒரு பெருந்தன்மையான ஒரு மனுஷனை போல கிடையாது. இந்த இடத்துல பார்க்குறோம், இந்த லோத்து பணத்தின் மேல் கண்களை வைத்து ஒரு பறக்க விடுகின்ற ஒரு அறகுறை விசுவாசியை போல இருக்கிறார். அவருடைய பார்வை எல்லாமே பணம் பணம் பணம். இன்றைக்கி சில பேர்லாம் இருக்காங்க, பணம் 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 பணம். அதெல்லாம் வாழ்க்கைங்க. பணத்துக்கு மேலே ஒரு பணம், அதாவது சில விஷயம் ஐயா பணம் இருந்தாலே வாழ்க்கை, அது செகண்டரி. அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது. அந்த பணத்தெல்லாம் கொடுக்குற ஒருத்தர் இருக்கிறார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்குற ஒருத்தர் இருக்கிறார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட ஒரு வேதனையை கூட்டார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ ஐஸ்வர்யத்தை தருகின்ற ஒருத்தர் இருக்கிறார். பாருங்கள், இந்த லோத்து ஆபிரகாமை ஒட்டிக்கிட்டே வந்ததுனால, கூடவே வந்ததுனால சொல்கிறேன் பாருங்கள், இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாமே போனால் போகட்டுன்னு லோத்தை பிடிச்சிக்கிச்சு. ஆபிரகாமை ஒட்டிக்கிட்டு வந்தான் பாருங்கள், போனால் போகட்டுன்னு அவனையும் ஆசீர்வதிக்கிறார். சரி பரவாயில்ல, என் மகன் ஆபிரகாம்கிட்ட வந்துட்டு இல்லை, ஆவிக்குரிய மனிதன் ஆபிரகாம் கூட வந்துட்டு இல்லை, சரி பரவாயில்ல பிடிச்சிக்க. பூவோடு சேர்ந்து நாரும் மனுக்குன்ற மாதிரி ஆபிரகாமோடையே கூட ஆசீர்வாதங்களை அனுபவித்தவன். இப்போ இந்த இடத்துல பார்க்குறோம், ஆபிரகாமோடு வந்த லோத்துக்கும் கருத்தை சாதாரணமாக விடலை, அவனும் ஆடு மாடுகள் உடையவனாக மாறினான். லோத்துக்கும் வேலைக்காரர்கள் ஏராளமான பேர் இருந்தாங்க. கவனமாக்கல, பைபிள் இருக்குது. ஆபிரகாமுக்கும் ஆடு மாடுகள் இருந்தது, ஆபிரகாமுக்கும் வேலைக்காரங்க இருந்தாங்க. அதே சேம் லோத்துக்கும் ஆடு மாடுகள் இருந்தது, லோத்துக்கும் வேலைக்காரங்கள் இருக்கிறாங்க. இப்போ சண்டை வந்துருச்சு 2 பேருக்குமே. யாருக்கு சண்டை வந்துச்சு? 2 வேலைக்காரங்களுக்கும் சண்டை வந்துச்சு. என்ன சண்டை? எங்கள் ஏரியா உங்கள் ஏரியான்னு சொல்லிட்டு.
உன் ஆட்டை எங்கள் ஏரியாவுக்குள்ளே விடக்கூடாது, இது எங்கள் ஏரியா பார், எங்கள் ஏரியாவில் நாங்கள் ஆடுகளும் எங்கள் ஏரியாவுக்கு ஒதுக்கப்பட்டது, இந்த பக்கம் வரக்கூடாது, நீ அப்படியே மேய்ச்சிக்கிட்டு அப்படியே போயிடணும். 2 பேருக்கும் சண்டை. 13:8 படிக்கிறேன். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். அதுக்கு முன்னாடி படிக்கிறேன் 7. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்தில் கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். சொல்லுங்க, நாம் சகோதரர். நல்லா சொல்லுங்க, நாம் சகோதரர். ஆமென். இருக்கிற எல்லாரும் அப்படி தான், நாம் சகோதரர். நாம் தமிழர் இல்லை. நம்ம ஒரு கட்சின்னு ஆரம்பித்தா நாம் சகோதரர் கட்சி ஆரம்பிக்கணும். சொல்லுங்க, நாம் சகோதரர். புரியுதுங்களா? சகோதரர் என்ன சொல்கிறாருன்னா, ஏப்பா அவங்க சண்டை பாடுறோம், அதாவது 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா அது கூட அங்கே யார் இருக்கிறாங்களாம்? கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். இவர் சொல்கிறாரு, நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா பக்கத்தில் பார்க்குறோம் என்னப்பா நினைப்பான்? நாம் சகோதரர்கள் அல்லவா? 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா பக்கத்தில் இருக்கிறவன் கூட இருக்கிறவன் என்ன பேசுவான்? நம்முடைய தகப்பனை தப்பாக யோசிக்க மாட்டாங்க, நம்ம அழைத்தவரை தப்பாக யோசிக்க மாட்டாங்க, நம்முடைய ஆண்டவரை தப்பாக யோசிக்க மாட்டாங்க. நம்முடைய ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறாரே. நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா கர்த்தர் தயவுள்ளவராக இருக்கிறார், எல்லாருமே இரக்கமுள்ளவராக இருக்கிறாரே. நம்ம இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா ஆண்டவர் என்ன நினைப்பாங்க பாருங்கள். ஆபிரகாமுக்குள்ள ஒரு ஞான அறிவு தெளிவு. நமக்கு இது பிரச்சனை வேண்டாம், வாக்குவாதம் வேண்டாம், சண்டை வேண்டாம், நாம் சகோதரர். தேவ பிள்ளைகளே, நல்ல ஆவிக்குரியவர்கள் சண்டைகளை விரும்ப மாட்டார்கள். நல்ல ஆவிக்குரியவர்கள் வாக்குவாதங்களை விரும்ப மாட்டார்கள். நல்ல ஆவிக்குரியவர்கள் பிரச்சனையை விரும்ப மாட்டாங்க. பாருங்கள், இந்த ஆபிரகாம் நல்ல தெளிவுள்ள ஒரு ஆவிக்குரியவன், ஞானமுள்ள ஒரு ஆவிக்குரிய மனிதன். இங்கு ஆபிரகாமை பார்க்கிறோம். சொல்கிறாரு, சண்டை போடுறது வீரம் கிடையாது லோத்து. சண்டை போட்டு தேவனுடைய நாமத்தை நம்ம அவமானப்படுத்த வேண்டாம், நம் சகோதரர். இங்கே என்னெல்லாம் சொல்ல வராருன்றதை பேசிட்டு வரேன். இதெல்லாம் பைபிளில் இல்லையே பாஸ்டர். பைபிளில் சிலதெல்லாம் ஷார்ட் அண்ட் மாதிரி சில வாசம் சொல்லியிருக்கோம். இப்போ நாங்கள் ஷார்ட் அண்ட் படித்த மாதிரி உங்களுக்கு விலைக்கு சொல்லிகிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் இப்படி நடந்திருக்கும், இப்படியெல்லாம் ஆகிருக்கும். என்ன சொல்கிறாரு ஆபிரகாம்? வாக்குவாதம் வேண்டாம், பணிந்து போ, தாழ்ந்து போவது, விட்டு கொடுப்பது, இந்த லெவலில் போய்க்கலாம். ஆனால் உலகம் பாருங்கள், இதெல்லாம் தப்பாகவே பேசும். என்றைக்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் தாழ்ந்து போகிறார்களோ, பணிந்து போகிறார்களோ, விட்டு கொடுக்குறார்களோ, அது உலகம் என்ன சொல்லுது? அதெல்லாம் கோலத்தனம்ப்பா. என்ன நீ என்ன இப்படி பேசுகிற? பட்டுன்னு ஒரு அடி வச்சுட்டு வர வேணாம், உனக்கு தான் பேசுகிறே. நீ எப்படி வந்த? இந்த ஆசீர்வாதம் உனக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? நான் இல்லாமல் உலகம் சொல்லுவாங்க, நான் இல்லாமல் நீ வந்திருப்பியா? நான் இல்லாமல் அப்படியா? நான் இல்லாமல் எப்படி பண்ண முடியுமா? இந்த மாதிரிலாம் ஆபிரகாம் கேட்குறது ரைட்ஸ் இருக்குதா? ஆண்டவர் என்னை மட்டும் தாண்டா அழைச்சார், உன்னை வர சொன்னா, நான் கூட வர சொன்னா, நீ பாட்டுக்கு நான் போகிற வழியே அப்படியே முந்தானையை பிடிச்சி வர மாதிரி அப்படியே பின்னாடியே நாய் மாதிரி அப்படியே வந்துட்டேன். அந்த மாதிரிலாம் ஆபிரகாம் கேட்குறது ரைட்ஸ் இருக்குது, உரிமை இருக்குது. திட்டலாம், சண்டை போடலாம். ஆபிரகாம் கேட்குற எல்லா வார்த்தையும் நியாயமான கேள்வியாக தான் இருக்கும். ஆனால் ஆபிரகாம் நல்ல ஒரு ஆவிக்குரிய மனிதன் சொல்கிறான், நாம் சகோதரர், வாக்குவாதம் வேண்டாம், சண்டை வேண்டாம், பிரச்சனை வேண்டாம். நம்முடைய ஆண்டவர் என்ன நினைப்பாங்க? ஆகவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆவிக்குரிய வழி, ஜீவ வழி, நல்ல அன்பு கூறுவதும் விட்டு கொடுப்பதும் மன்னிப்பதும் தெய்வீக வழி. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு மனிதராக இந்த பூமியில் வாழுங்கள். பணிந்து போங்க, தனிந்து போங்க, தாழ்ந்து போங்க, விட்டு கொடுங்க, தப்பே கிடையாது. ஆவிகள் எல்லாம் ஜீவ வழிகள். அதுக்கெல்லாம் எகெயின்ஸ்டாக ஆப்போசிட்டாக நீங்கள் மாறினீங்கன்னா அது சரியான வழி இல்லை. ஒரு ஆவிக்குரியவனுடைய வழி அது கிடையவே கிடையாது. 13:9 படிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறாரு? சண்டை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, வாக்குவாதம் வேணான்னு சொல்லிட்டு 9ஆம் வசனம் படிக்கிறேன். கவனிங்க, இதில் படிக்கிறேன். 9ஆம் வசனம். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். ஆனால் உண்மையை சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு சாய்ஸை சொல்லப்போனால் ஆபிரகாம் தான் சூஸ். நீ என்னோட ஒட்டி வந்தவன்,
நான் சொல்கிறத நீ கேட்கணும். புரியுதா? நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? அப்படி பேசியிருப்போம். ஆனால் இங்கே ஆபிரகாம் அப்படி பேசலை. மைண்டு ஃபுல்லாகவே தேவனை குறித்து இருக்குது. மனம் ஃபுல்லாகவே தேவனால் நிரம்பி இருக்குது. மனம் ஃபுல்லாகவே தேவனை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாரு? நம்ம சரிப்பா ஆபிரகாம் நல்ல ஒரு விட்டு கொடுக்குறான் பாருங்கள். நல்ல விட்டு கொடுக்குற ஒரு ஆள் தாழ்ந்து போகிறாரு. நல்ல ஒரு காரியத்தை இங்கே பண்ணுறாரு. பணிந்து போகிறத நம்ம பார்க்குறோம். விட்டு கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாரு? நீ சூஸ் பண்ணுக்க, நீ தேர்ந்தெடுத்துக்க. அவர் சொல்கிறாரு, நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் இடதுபுறம் போகிறேன். எதுக்கு சண்டை? எதுக்கு பிரச்சனை? அப்புறம் சொல்கிறார், 10ஆம் வசனம் படிக்கிறேன் பாருங்கள். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாக இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோபாருக்கு போகும் வழி மட்டும் அது எப்படி இருந்துச்சாம்? கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். இப்போ தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. ஒருவேளை அமைதியாக பணிந்து போய் தாழ்ந்து போய் ஆபிரகாம் அப்படி போனான்னா நான் சொல்கிறேன், வாழ்வு நல்லா இருந்திருக்கும். ஆனால் இங்கு சோதோம் கொமோரா என்ன கொடும் பாவிகள் நிறைந்த ஊர். சாதாரணமான ஊர் கிடையாது. அது பாவத்துக்கு பேர் போன ஊர். பிற்காலத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த எப்படிப்பட்ட ஒரு கொடி, இன்றைக்கி இருக்கிற கொடிதான பாவங்கள்லாம் இன்றைக்கி எப்படி இந்த சோசியல் மீடியான்ற பாருங்கள், இன்றைக்கி எப்படி நெட்டு உலகத்தில் தவறான ஒரு காரியம்லாம் ஏகப்பட்டது கிடக்குதோ, அது அப்படிப்பட்ட ஒரு காரியம்தான் சோதோம் கொமோரா பட்டணத்தில் ஏராளம் இருந்தது. அப்புறம் சொல்ல எகிப்து தேசத்தை போல அது எகிப்து அந்த காலகட்டத்தில் வல்லரசாக இருந்தது எகிப்து போல. அது மட்டும் இல்லை பாருங்க, அவன் எப்படி தோணுதா? கர்த்தருடைய தோற்றத்தை போலவும் ஆசைப்பட்டு ஆவிக்குரிய ஆபிரகாமை விட்டு பிரிந்து போனான் என்பதை பற்றி பார்க்கிறோம். கவனிங்க, எவ்வளோ பெரிய முட்டாள் பாருங்க. விஷயம் புரியல. இன்றைக்கி இவ்வளோ நல்லா இருக்கிறது காரணமே ஒரு ஆவிக்குரிய மனிதனோடு நான் இருந்ததுனால தான் ஆசீர்வாதம்ன்றது அவனுக்கு புரியல. ஆவிக்குரிய மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனை விட்டு பிரிந்து போனது இவனுக்கு எவ்வளோ கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். லோத்து உட்காந்து இவ்வளோ ஆசீர்வாதம் எப்படி வந்துச்சுன்றது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அன்றைக்கு நேரத்தில் தேவ பிள்ளைகள் நம்ம கூட பாருங்கள், இப்படி தான் மறந்துடுறோம். தேவனை விட்டுடுறோம். நாட்களாக இந்த பணம் எப்படி வந்துச்சு, இந்த சம்பாத்தியம் எப்படி வந்துச்சு, இந்த உயர்வு எப்படி வந்துச்சு, இந்த பெருமை எப்படி வந்துச்சு, இந்த ஆசீர்வாதங்கள் எப்படி வந்தது என்பதை யோசித்து பார்க்கறது கிடையாது. இதெல்லாம் எப்படி வந்தது? தேவனை பிடித்து கொண்டதினால், கிருபையினால், தயவால், இரக்கத்தால் தேவன் எனக்கு பண்ணினது என்பதை நாளாக என்ன பண்ணுறோம்? மறந்து போயிடுறோம். ஆகுதான் தேவன் இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி போயிட்டு இருக்கும்போது இடையில குறுக்கிட்டு தேவன் பேசுகிறாரு, மோசையை கொண்டு பேசுகிறாரு, உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. எப்போ சொல்கிறாரு? இவைகளெல்லாம் உண்டாகி பெருகும் போது, இவைகளெல்லாம் உனக்கு அதிகமாகும் போது, வர்த்திக்கும் போது சொல்கிறாரு. என்ன சொல்கிறது? இதெல்லாம் பெருகும். நிச்சயம் நீ என்னை பிடிச்சிக்கிட்டா, தேவனை பிடிச்சிக்கிட்டா, சாதாரண உனக்கு வாழ்க்கை இல்லை, அது நிச்சயம் பெருகும், ஆசீர்வாதம் பெருகும், எல்லாமே பெருகும். ஆனால் ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணுறாருங்க. என்ன சொல்கிறாருன்னா, எல்லாம் பெருகும்போது உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இங்கு லோத்து மட்டும் கொஞ்சம் யோசித்து பார்த்துருப்பார்னா, நம்ம எப்படி ஒரு ஊரில் இருந்தோம், ஒரு சாதாரண ஒரு ஊரில் விக்கிரகத்தை விற்றுக்கிட்டு நம்ம பாட்டுக்கா வாழ்க்கையே இந்த விக்கிரகத்தை விற்றாதான் லாபம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இந்த சகோதரன் ஆபிரகாம்னு வந்ததுனால நல்லா இருக்கிறோமே, ஆசீர்வாதமாக இருக்கிறோமே. ஒருவேளை ஆபிரகாம்னு தனியாக போயிருந்தா அவன் நல்லா இருந்திருப்பானே. ஆனால் ஆபிரகாம் கூட வந்ததுனால இவ்வளோ ஆசீர்வாதம், இவ்வளவு பெருமை, இவ்வளவு எல்லாமே யோசிச்சிருக்கணும். ஆசீர்வதிக்கப்பட்ட ஆபிரகாம் விட்டு கொஞ்சம் விலகி போகலாமா என்பதை சற்று யோசித்து பார்த்துருக்க வேண்டும். இப்படி தான் அநேக ஆட்கள் உணர்வில்லாத ஆட்களாகவே இருக்கிறாங்க. தேவன் செய்த நன்மைகளை மறந்து போயிடுறாங்க, ஆசீர்வாதத்தை மறந்து போயிடுறாங்க. நல்ல ஆவிக்குரிய மக்களை விட்டு பிரிந்து போய் விடுகிறார்கள். உங்களுக்கு தெரியுங்களா, இந்த சபை ஆவிக்குரிய சபை. யாரெல்லாம் இந்த சபையோடு ஒட்டப்பட்டிருக்கிறீங்களோ, பூவோடு சேர்ந்த நாரும் மணக்குன்ற மாதிரி எங்களோடு சேர்ற நீங்களும் மணப்பீங்க. ஆமென். கர்த்தரை பிடிச்சி போயிட்டுருக்குறோம், கர்த்தரை உயர்த்தி போயிட்டுருக்குறோம், சிலுவை உயர்த்தி போய் கொண்டிருக்கிறோம். கல்வாரி சிலுவையில் தேவன் என்ன செய்திருக்கிறோம் அதை விசுவாசித்து நம்பி அவைகளை பற்றி கொண்டு போயிட்டுருக்குறோம். போனால் இந்த சபை விட்டு போனால் யாருக்கு நஷ்டம்? எங்களுக்கு நஷ்டம் கிடையாது. லோத்து எப்படி நஷ்டப்பட்டோம், நீங்கள் சாபமாக நினச்சிக்காதீங்க.
எனக்கு அந்த மாதிரிலாம் சாபம் விடுற பழக்கமாக பிடிக்காது வந்து, புரியுதுங்களா? ஏன்னா எனக்கு தெரியும் உங்களை சபிச்சானா அது ரிட்டன் எனக்கு தான் வரும்னு தெரியும். ஆகவே இந்த பிரமாணத்தை கற்று அறிஞ்சு வச்சுருக்கேன். உங்களை ஆசீர்வதிச்சாதான் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன்னு தெரியும். உங்களை திட்டி உங்களை சபிச்சேன்னா அதில் எனக்கு எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. பிரமாணம். உன்னை ஆசீர்வதிக்கிறோன்னு ஆசீர்வதிப்பேன். நீங்களா யார்? கர்த்தருடைய பிள்ளைங்க, உடன்படிக்கையின் பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். இப்போ உங்களை நான் ஆசீர்வதிக்கணும், புரியுதுங்களா? உங்களை சபிக்கிறது ஒரு. ஆனால் என்னென்னா இந்த பிரமாணம் எப்படி வேலை செய்யுதுன்ற சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆபிரகாமோடு லோத்து இருக்கிறவர்களும் அந்த பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுறவர்களும், லோத்து நல்லா இருந்தான். லோத்து வெளியே போன பிற்பாடு முட்டாள்தனமாக வெளியே போனான். ஆனால் கடைசியில் உனக்கு தெரியுங்களா, ஒன்றுமில்லாதவனாக மரித்தான். கடைசி அது மட்டும் இல்லைங்க, அவனுடைய சந்ததி ஒரு சபிக்கப்பட்ட ஒரு சந்ததியாகவே மாறிடுச்சு. அது மட்டும் இல்லை, கடைசியில் லோத்துடைய சந்ததி பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு மோசஸ், இங்கே பாரு, அவன் வந்து சர்ச்சுக்குள்ளேயே உள்ளே வரக்கூடாது, அவனை ஆலயத்துக்குள்ளே விடக்கூடாது. பின்னாடி படிச்சிருக்கீங்களா? அது நிறைய இருக்குது, எடுத்து காமிக்கலாம். அம்மோனியர்களும் மோவாபியர்களும் சபைக்கு உட்படலாகாது. சபைக்கு அவங்க உள்ள சர்ச்சுக்குள்ளே வரக்கூடாதுன்ற லெவலில் வந்து மோசஸ் பிற்காலத்தில் ஒரு சட்டத்தை ஏற்றி வைக்கிறார்னா ஏன், எதனால என்பது சற்று யோசித்து பார்க்க வேண்டும். பாருங்கள், நல்லா கவனிங்க. ஆசீர்வதிக்கப்பட்ட ஆபிரகாமோடு, ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களோடு இருந்தால் நான் சொல்கிறேன் வாழ்வு ஏராளம் உண்டாகும். ஆகவே இவர் ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு தெரிஞ்சால் ஒட்டிக்கங்கன்னா எப்படி இல்லை, கூட இருங்க அப்படின்ற வந்து தேவனுடைய வார்த்தை இருக்குது, தேவனுடைய அபிஷேகம் இருக்குது, தேவனுடைய அழைப்பு இருக்குது, தேவனுடைய கிரியைகள் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சா இருங்க. இது தெரியலன்னா வெளியே போகிறது உங்களுக்கு பெரிய ஒரு ஆபத்தை கொண்டு வர முடியும். சரி, 13ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 13ஆம் அதிகாரம் இப்போ 14 படிங்க பார்க்கலாம். இப்போ படித்தோம் இல்லைங்களா? 14 லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு, இப்போ தான் நம்ம ஆண்டவர் என்ட்ரு ஆகிறார். ஆபிரகாம் நல்லா இருப்பா, நீ நல்ல ஒரு ஆவிக்குரியன், கரெக்டாக நீ என்னைய போலவே இருக்கிற, ஒரு வாக்குவாதம் பண்ணாமல் சண்டை போடாமல் உன் மைண்டு ஃபுல்லாகவே விட்டு கொடுக்குற தன்மை, தாழ்ந்து போகிற தன்மை, பணிந்து போகிற தன்மை, நல்ல ஒரு ஆவிக்குரியவனாக இருக்கிற தன்மை. இப்போ பாருங்கள், லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, யோசிச்சு பாருங்க, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். அங்கே எப்படி விட்டு கொடுத்தான், நீ இப்படி போன நான் அப்படி போகிறேன்னாரு. ஆனால் இங்கே கர்த்தர் சொல்கிறாருப்பா, நல்ல ஆவிக்குரியவன் நீ வந்து, அவன் வடக்க போனால் உனக்கு தெற்குன்னு கிடையாது, 4 பக்கமும் அது உன்னுடையது தான். எப்படி பார்த்தீங்களா? விட்டு கொடுத்தவன், தனிந்து போனவன், தாழ்ந்து போனவன், சண்டைக்காரன் கிடையாது, பிரச்சனை பண்ணுறவன் கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்போ எல்லாம் ஒரு ஆவிக்குரியவர்களாக இருக்கிறீர்களோ அப்போல்லாம் வாக்கு தத்தங்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பணம் தான் இன்னும் லோத்து ஆபிரகாம் விட்டு போயிட்டான் பாருங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, ஏப்பா அவன் வந்து வாழ்க்கையில் வந்து அதாவது பச்சை பசைன்னு தெரிகிறதெல்லாம் குளிர்ச்சியாக தெரியுதுன்னு என்னை விட்டுட்டு போனான். ஆனால் நீ என்னை பற்றி கொண்டபடியால், என் மேலே விசுவாசமாக இருக்கிறபடியால், என்னை பிடித்து கொண்டபடியால் உனக்கும் உன் சந்ததிக்கும் பணம் தேவை என்று நான் அறிவேன். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஐஸ்வர்யம் தேவை என்று கர்த்தருக்கு தெரியும். உங்களுக்கு பணம் தேவைன்னு கர்த்தருக்கு தெரியும். நீங்கள் எவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறீங்க கர்த்தருக்கு தெரியும். நீங்கள் எவ்வளோ கடனில் இருக்கிறீங்க கர்த்தருக்கு தெரியும். இன்றைக்கி இவ்வளோ பணம் இருந்தால் இந்த பிரச்சனையை தீர்த்துருவேனே, அந்த பிரச்சனையை தீர்த்துருவேனே நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். கர்த்தருக்கு நன்றாக தெரியும். தெரியாதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு வேண்டியவைகள் என்று கர்த்தர் உங்களுக்கு முன்கூட்டியே உங்களுக்கு இன்னது தேவை என்பதை தேவனாகிய கர்த்தர் நன்றாக அறிந்து வைத்திருக்கின்றார். புரியுதுங்களா? இந்த வாழ்கிற உலகத்தில் பணம் இல்லைன்னா வெற்றிகரமாக வாழ முடியாதுன்னு கர்த்தர் நல்லாவே தெரியும் இல்லைங்களா? எல்லாமே இன்றைக்கி பணத்தில் தான் ஓடிட்டு இருக்குது. பணம் இல்லைன்னா ஒன்றும் இல்லைன்றது கர்த்தருக்கு நன்றாகவே தெரியும். இப்போ கர்த்தருக்கு புரியுது, ஆபிரகாமே அவன் பாரு நல்ல இடமா செலக்ட் பண்ணி போயிட்டான், ஆனால் நான் உன்னை விட்டுற மாட்டேன். இந்த உலகத்தில் உயிர் வாழ்கிறதுக்கு உனக்கு பணம் தேவை, பொருள் தேவை, எல்லாம் தேவை. இப்போ என்னன்னா கர்த்தர் சொல்கிறாரு, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து, உனக்கு தேவைன்னு தெரியும், இப்போ நான் அதை கொடுக்குறேன்றார். தேவன் ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிற தேவன்.
எல்லாரும் சொல்லுங்கள், நான் ஆராதிக்கிறது இயேசு ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிறவர். ஆமென். இங்கு ஆபிரகாம் தேவனை பற்றி கொண்டபடியால் அவனுக்கும் ஐஸ்வர்யம் உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். அவன் சந்ததிக்கும் ஐஸ்வர்யம் உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். கவனிங்க, இதில் என்னன்னா, நீங்கள் நினச்சா, அதாவது கர்த்தர் நினச்சா மட்டும் உங்கள் வாழ்க்கையில் வந்துடும் கிடையாது. இப்போ நீங்கள் விரும்பணும். கர்த்தர் விரும்புகிறார். உனக்கு தேவைன்னு கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு அவர் விரும்புகிறார். நீ சொல்லப்போனால் இந்த உலகத்திலேயே உங்களை தான் முதல் இடத்துல வைக்க வேணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இப்போ நான் என்ன சொல்கிறேன், கர்த்தர் விரும்பினா மட்டும் போதாது, இப்போ அதை நீங்களும் விரும்ப வேண்டும், நீங்களும் எதிர்பார்க்க வேண்டும். இப்போ என்ன பண்ணுறாருன்னா, இங்கே ஒரு பிரமாணத்தை ஆக்டிவேட் பண்ணுறார். என்ன சொல்கிறாரு, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும், ஆண்டவரே நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது போடுங்க ஆண்டவரே, அப்படியே வாங்கிட்டு அப்படியே போயிடுறேன். அதெல்லாம் அது எங்கே பாருப்பா, இதெல்லாம் கதைக்கு ஆகாது. நான் சொல்கிற பிரமாணத்தை ஃபாலோ பண்ணு. உன் கண்களை ஏறெடுத்து நான் சொல்கிற மாதிரி நீ என்ன பண்ணு, நீ வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். ஆமென். புரியுதுங்களா? என்ன சொல்கிறார், நீ பார்க்கிற அதை அண்டர்லைன் பண்ண, நீ பார்க்கிற, தேவன் சொன்னதை கேட்டு நீ செய்கிற, நீ செஞ்ச, நீ பார்க்கிற இந்த பூமியை உனக்கு மட்டும் இல்லை உன் சந்ததிக்கும் தருவேன். தேவ பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவது தேவனுடைய மாறாத சித்தமாக இருக்கிறது. இங்கே யாரையும் கர்த்தர் விடுறவர் கிடையாது. நான் 1ஆம் தேதி சொன்னேன் இல்லையா, முதல் நாள் நேற்று காலையில் பேசணும் இல்லையா, 12 பேரை கூட்டி வந்து யாக்கோபு வந்து நிப்பாட்டி எல்லாரையும் ப்ளஸ் பண்ணுறான். ரூபன் தப்பு பண்ணவன் தான், ரூபன் துன்மார்க்கமாக பண்ணுவான் தான், ஆனால் அவனையும் விடலை. ஆனால் சொல்லிட்டு பிற்பாடு அவனையும் ஆசீர்வதிக்கிறார் பாருங்க யாக்கோபு. நான் அடுத்து ஒன்று காமிச்சேன், தேவன் தலைமுறைகளை கூப்பிட்றாருன்னு. ஏன் தலைமுறைகளை வரவழைக்கிறார்? இங்கே பாரு, நேற்று காமிச்சேன். ஏன் தலைமுறைகளை கூப்பிட்டார்? எதுக்கு தலைமுறைகளை வரவழைக்கிறார்? தலைமுறையா 1910 வந்து 1950 நீ வாப்பா, அடுத்த தலைமுறை வா, அதுக்கு அடுத்த 90 இருக்கிற தலைமுறை வா, இப்போ இருக்கிற தலைமுறை வா, அடுத்து இப்போ 20 இருக்கிற தலைமுறை வா. எதுக்கு? நான் அவங்களுக்கு இப்படி பண்ணல, அதே மாதிரி உனக்கும் பண்ணுவேன். ஆமென். நேற்று செய்தியை கேட்டு பாருங்க. கர்த்தர் செய்கிறவர். இன்றைக்கு நம்ம வந்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது தேவ திட்டமாக இருக்குது. நம்மளை மட்டும் கிடையாது, நம்முடைய சந்ததிகளையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது தேவ திட்டமாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளை நல்லா புரிஞ்சுங்க. அவர் மட்டும் விரும்பி ஆசைப்படுறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. இப்போ நாமும் அவைகளை விரும்ப வேண்டும். ஆகவே ஆசீர்வாதங்களை பார்க்கிற விசுவாச கண்கள் நமக்கு அவசியமாக இருக்குது. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஏராளம் இந்த பூமி இந்த வார்த்தையில் கொட்டி கிடக்குது, ஏராளம் இருக்குதுங்க. ஒன்று சொல்லட்டுங்களா, நிறைய வாக்குத்தத்தங்கள்லாம் அப்படியே இருக்குது. நிறைய பேர் கையில் பைபிள் இருக்குது. நான் சொல்கிறேன், எல்லாம் அப்படி சும்மா வச்சுருக்கிறீங்க, வந்து வீட்டில் அப்படி சும்மா கிடக்குது. நிறைய பேருடைய வேதாகமும் வீட்டில் சும்மா தூங்கிட்டு இருக்குது. நான் சொல்லி இதில் ஏராளமான வாக்குத்தத்தம், ஏராளமான ஆசீர்வாதங்கள் தேவன் நமக்காக எழுதி வச்சிருக்கிறாரு. ஒருத்தர் கூட பாருங்கள் எடுத்து பார்க்கறது கிடையாது. நான் சொல்கிற வாக்குத்தத்த ஆராதனை மாதத்தில் ஒரு நாளா இல்லை வருஷத்துக்கு ஒரு நாளா? கிடையாதுங்க. மாதத்தில் ஒரு நாள் வாக்குத்தத்த ஆராதனையும் வருஷத்துக்கு ஒரு நாள் வாக்குத்தத்த ஆராதனை கிடையாது. தேவன் தினந்தோறும் அவருடைய வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். சாம்பிளாக தான் எடுத்து காமிக்கிறோம். மாதத்தில் 1ஆம் தேதி சாம்பிள் மாதிரி காமிக்கிறோம். அந்த வாக்குத்தத்தத்துடைய மேன்மைகளை பற்றி பேசுகிறோம். வருஷத்தின் ஒரு நாள் கூப்பிட்டு என்ன பண்ணுறோம், இந்த வாக்குத்தத்தம் எப்படிப்பட்டது என்பதை பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஏன் இது மாதத்தில் ஒரு நாளும் வருஷத்துக்கு ஒரு நாள் நீங்கள் வந்து இவங்களை சுதந்திரிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரா? கிடையாது. அன்னைக்கு மட்டும் நீங்கள் பார்க்கணும்னு விரும்புகிறாரா? கிடையாது. தினந்தோறும் நோக்கி பார். தேவன் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், உங்களுக்கு என்ன வாக்கு பண்ணினார், தேவன் உங்களை எப்படி ஆசீர்வதிப்பன்னு சொல்லியிருக்கிறார், அவைகளை நோக்கி பாருங்கள். ஆமென். ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்தத்தை பார்க்கணும். பெரிய வேலை இருக்குது. கர்த்தர் விரும்புகிறாரு உன்னை எப்படிலாம் ஆசீர்வதிக்கணும்னு. நான் கேட்குறேன், உங்களை பார்த்து கேட்குறேன், இந்த பைபிளில் இருக்கிற எல்லா வாக்குத்தத்தத்தையும் எடுத்து பயன்படுத்தி விட்டீர்களா? தேவன் உங்களுக்காக உரைத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறி விட்டதா? பக்கத்தில் கேளுங்க. நான் கேட்டால் கோவிச்சுக்கிறீங்க. பக்கத்தில் என்ன சொல்கிறீங்க பார்க்கலாம். எங்கள் எல்லா வாக்குத்தத்தையும் எடுத்து பயன்படுத்தினீங்களா? ஒன்று ஏதோ ஒரு வாக்குத்தத்தை எடுத்து பயன்படுத்தி ஒரு வாக்குத்தத்தமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறி இருக்குதா? அப்பா இப்போ தான் ஒன்றுன்னா பாஸ்டர், ஒன்றுன்னா சொல்லிடுவோம் பாஸ்டர். சரி 5
10 இல்லை, நானே கேட்குறேன். உயிரோடு இருக்கிறீங்க, ஒரு சில வாக்குத்தத்தங்கள் நிறைய பேர் உயிரோடு இருக்கிறீங்க. இதில் வந்து ஏராளமான வாக்குத்தத்தங்கள் தேவன் எழுதி வச்சிருக்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், அவைகள்லாம் உங்கள் வாழ்க்கை நிறைவேறி இருக்கிறதா? நிறைவேறணும். நான் சொல்கிறேன், இதை பார்க்காம போகக்கூடாது. ஆமாம், புரிஞ்சு என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சுச்சிங்களா? இது நிறைவேறாமல் இந்த உலகத்தை விட்டு போக மாட்டேன். என் தேவன் என்னை குறித்து என்ன வாக்கெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அது என் வாழ்க்கையில் நிச்சயம் நிறைவேறணும். அதை பார்ப்பேன், என் கண்கள் அதை காணும், என் கண்கள் அதை காணும். என்ன கண்களுக்கு? அது கர்த்தர் என்ன வாக்கு பண்ணாரோ அதெல்லாம் என் வாழ்க்கையில் நிறைவேறுவதை நான் பார்ப்பேன். கவனமாக கேளுங்க. இப்படி பார்க்கும்போது தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஆபிரகாம் சொல்கிறாருங்கப்பா, உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஆசைப்படுறேன், ஆனால் நீ ஆசைப்படணும். நம்ம ஆசைப்படணும், எதிர்பார்க்கணும். தேவனுடைய வாக்குப்படி இருக்குது, என் வாழ்க்கையில் நிறைவேறி ஆக வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டும். ஆமென். ஆபிரகாம் பார்த்துருப்பார், இல்லைன்னா கிடைச்சிருக்காது. இன்றைக்கும் இஸ்ரேல் தேசம் யூதர்களுக்கு சொந்தமான தேசம். இஸ்ரேல் மக்கள் அதை ஆள ஆரம்பித்தாங்க. ஒரு காலகட்டத்தில் தாவீது சாலமோன் நாட்களில், சவுலின் நாட்களில், தாவீது நாட்களில், சாலமோனின் நாட்களில் முழு தேசத்தையும் அவர்கள் ஆளுகை செய்ய ஆரம்பித்தாங்க. பிற்பாடு தான் பாவம் செஞ்சு வெளியே ஓட ஆரம்பித்தாங்க, வெளியே துரத்தப்படலாம் ஆரம்பித்தாங்க. வந்து கவனம், தேவ பிள்ளைகளை கவனமாக கேளுங்க. இன்றைக்கும் நாம் ஆவிக்குரிய பார்வை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவன் ஏராளமான வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தாலும் நாம் அவைகளை பார்க்க வேண்டும். சில என்ன பண்ணுறாங்க கிறிஸ்தவங்க, இயேசு போதுங்க, இயேசு போதுமே. நல்ல பாட்டு தான். நான் சொல்கிறேன் இயேசு போதும் தான். அவங்க சொல்கிற இயேசு போதுமே வேற, நான் பாடுற இயேசு போதுமே வேற. அவங்க என்ன சொல்கிறாங்க, இயேசு போதுங்க, வேறு எதுவுமே வேண்டாங்க. பார்த்துருக்கீங்களா? இயேசு போதும். ஏதாவது பணம் நாளை ஒரு 5-10 கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா ஐயோ வேணாம். நான் சொல்கிறேன், இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் உலகத்தின் ஒட்டுமொத்த பிளெஸ்ஸிங்கும் அங்கே தான் இருக்குது. நான் என்ன விரும்புகிறேன், இயேசு போதும்னா அவரோடு கூட வருகின்ற எல்லா நன்மைகளும் எனக்கு போதும் என்ற அர்த்தத்தில் நம்ம போதும்னு சொல்லிட்டு இருக்கிறோம். வந்து புரிஞ்சுச்சிங்களா? இயேசுவுக்குள் தேவன் எல்லாம் வைத்திருக்கிறார். என்ன சொல்ல போனால், வாக்கு தத்துவங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்போ இயேசு போதும்னா இயேசு மட்டும் போதுங்க அப்படின்னா பஞ்சபாரதேசியா சுற்றுறாங்க, அப்படி கிடையாது. இயேசு போதும்னா அவருக்குள்ளாக இருக்க இந்த வாக்கு தத்துவங்கள் எல்லாமே உடையவர் இயேசு. அப்போ அவர் போதும்னா அந்த வாக்கு தத்துவங்கள் உங்கள் வாழ்வில் நிறைவேற வேண்டும். அன்றைக்கு நேரத்தில் பாருங்கள், நல்லவங்களாக இருந்தால் போதுங்க. இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் நிறைய நல்லவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நல்லவங்களாக இருந்தால் மட்டும் போதாதுங்க, விசுவாச கண்களால் பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தேவன் உங்களுக்காக சவதரித்து வைத்தவைகள், சம்பாதித்து வைத்தவைகள், கல்வாரி சிலுவையில் நமக்காக ஏற்படுத்தி வைத்த காரியங்களை உங்கள் விசுவாச கண்களால் பாருங்கள். ஓ, இது எனக்காக தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், இதற்காக தான் என் தேவன் இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தார், இதற்காக தான் இயேசு பாடுபட்டார், இதற்காக தான் அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், இதற்காக தான் உயிர் தெழுந்தார். ஆமாம், எதுக்காக? எனக்காக எல்லாவற்றையும் இயேசு சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு. ஆபிரகாம் பார்த்ததால் எல்லாவற்றையும் சுதந்திரிக்க ஆரம்பிக்கிறார். ஆமென். புரிஞ்சுச்சிங்களா? இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஆபிரகாமை போல இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் நமக்காக சம்பாதித்து வைத்த ஆசீர்வாதங்களை பாருங்கள், விசுவாசத்தால் அவைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 6:22 படிங்க. மத்தேயு 6:22. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்குன்றார். என்ன சொல்கிறேன் நான், உன் கண்ணு மட்டும் சரியாக இருந்துச்சுன்னா எல்லாமே சரியாக இருக்குன்றார். சொல்லுங்கள் பக்கத்தில், கண்ணு சரியானா எல்லாமே சரியாயிரும். புரியுதா? சில பேர் இந்த கண்ணு நினச்சிட்டு இருக்கிறீங்க, இந்த கண்ணு கூட சில இடத்துல மங்களாக போகும், சில இடத்துல ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். நான் சொல்ல இந்த கண்ணை பற்றி பேசலை, உள்ள ஆவிக்குரிய கண்ணு சரியாக இருந்தால் வாழ்க்கையே சரியாக இருக்கும். புரிஞ்சுச்சிங்களா? நம்ம பார்க்குற பார்வை தப்பாக இருக்குது, நம்ம பார்க்குற காரியங்கள்லாம் இப்படி நம்ம வேறு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த கிறிஸ்தவ உலகம் மக்களுக்கு தப்பாகவே காமிச்சிருச்சு. இதெல்லாம் வேணாம், அது வேணாம், இது வேணாம், அது வேணாம், இது எதுக்கு, அது எதுக்கு இப்படி சொல்லி கிறிஸ்தவ உலகத்தை நஷ்டத்துலேயும் ஏழையிலையும் கொண்டு போயிட்டாங்க.
நான் சொல்கிறேன், தேவனுடைய வாக்கு தத்தங்களை பார்க்கின்ற தெளிவு. இந்த இடத்துல சொல்லப்பட்ட, திரும்ப படிங்க அந்த வசனத்தை. உன் கண் தெளிவாயிருந்தால் நல்லா கவனமாக கேளுங்க. உன் கண் தெளிவாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையே ஆசீர்வாதமாக இருக்கும். பக்கத்தில் சொல்லுங்கள், உங்கள் கண் தெளிவாக இருந்துச்சுன்னா வாழ்க்கையே ஆசீர்வாதமாக இருக்கும். புரிஞ்சுச்சிங்களா? அது எப்படின்னா, இன்னைக்கு இப்போ கண் தெளிவாக இருக்கும். இந்த படிக்கட்டு இறங்கின உடனே பாருங்க, சில பேருக்கு அப்படியே தடவி வெளியே போக ஆரம்பிச்சு. இங்கே ஒழுங்காதப்ப பார்த்தேன், அது வந்துங்க, அது சர்ச்சு, அப்போ வேற, இது ரோடு, இது தெருவு, இது வீடு. கவனமாக கேளுங்க, உங்களுக்கு கண் எல்லா இடத்துலையும் தெளிவாக இருக்கணும். இங்கே தெளிவாக இருக்கிறது மட்டும் கிடையாது. இப்போ வசனத்தை காமிக்க எப்படி தெளிவடைக்கிறீங்களோ அதே போல் உங்களுடைய பர்சனல் வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் தெளிவாக பாருங்கள். சில சூழ்நிலை ஏற்பட்ட கண்ணு சில பேர் மங்களா போயிடுது. பிரச்சனை வந்தோடனே கண்ணு மங்களா போயிடுது. மங்களா போய் என்ன பண்ணால், கர்த்தர் மேலே வைக்கிற கண்ணை வச்சுட்டு இப்போ வேற எங்கேயோ பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். இல்லை இவங்க கொடுப்பாங்களா, அவங்க கொடுப்பாங்களா, இவங்க செய்வாங்களா, அது செய்வாங்களா, இங்கே வழி திறக்குமா, அங்கே வழி திறக்குமா, அப்படின்னா கண்ணு கொஞ்சம் டேஞ்சர், கண்ணு கொஞ்சம் ஆபத்தில் இருக்குன்னு அர்த்தம். தேவனுடைய வாக்கு தத்தங்களை நோக்குகின்ற உங்கள் கண்களாக மாறுவதாக. அநேக நேரத்தில் உலகத்தில் மாம்ச கண்கள் நமக்கு நல்லா திறந்துருக்குது. பிரச்சனை என்னன்னா, இந்த கண் ஒழுங்காக தெரிஞ்சாலும் நிறைய பேர் ஆவிக்குரிய விஷயத்தில் குருடர்களாக தான் இருந்துகிட்டு இருக்கிறீங்க. நிறைய பேர் இங்கே நம்ம கண்ணை திறந்துக்கிட்டு ஒவ்வொரு வாரம் கர்த்தருடைய வார்த்தையிலேருந்து தெளிவடை பண்ணிகிட்டு இருக்கிறோம். அநேக இடங்களில், அநேக சபைகளில் மாம்ச கண்கள் நல்லா இருக்குது, ஆனால் ஆவிக்குரிய கண்கள் அவங்க பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நமக்கு கர்த்தராகிய இயேசு நம்முடைய கண்களை திறந்திருக்கிறார். நம்ம குருடர்கள் கிடையாது. ஆவிக்குரிய கண்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாளில் நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு விட்டது. இப்போ இதற்காக கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, என் கண்ணை திறந்தீங்களே. ஆமென். சில காரியத்தை பார்க்கும்போது நமக்கு உள்ள அப்படி நம்ம லைட் அடித்து காமிக்கிற மாதிரி இருக்குது. ஓ, இதெல்லாம் தெரியாமல் இருந்துச்சே, கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்திட்டு இருக்கிறாரே. சில இடத்துல பிரசவத்தை கேட்கும்போது நம்ம கண்ணுக்கு லைட் அடிக்கிறார். இதை பாரு, அதை பாருன்னு சொல்லி. பிரசங்க நேரம் என்பது என்ன? டார்ச் அடித்து கொஞ்சம் கண்ணை திறந்து பாருன்னு காமிக்கிற ஒரு நேரம் தான் பிரசங்க நேரம். நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். நம்ம இன்னைக்கு நான் சொல்கிறேன், இங்கே உட்காந்துருக்கிற உங்களுக்கு கர்த்தர் காண்பிக்காத காரியங்கள் என்று எதுவுமே இல்லை. ஏராளமான காரியங்களை காமிச்சிட்டு இருக்கிறார், இன்றைக்கு காண்பித்து கொண்டிருக்கிறார். அதற்கே முதலாக நன்றியுள்ளவங்களாக இருக்கணும். ஆண்டவரே, நான் சாதாரண ஒரு இடத்துல நான் சகோதரர் சொன்னார் இல்லையா, இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன். இதேமாரி எவ்வளோ பேர் சாட்சி சொல்ல முடியும்? எல்லோரும் சொல்ல முடியும். சீதோட பயத்தோடு சில பேர் சாட்சியெல்லாம் படித்தா ரொம்ப ஆச்சரியமாக, இப்படி இருந்தால் அப்படி இருந்தேன், அப்படி வாழ்ந்தேன், இப்படி வாழ்ந்தேன், இன்னைக்கு கர்த்தர் என்னை இப்படிப்பட்ட லைஃப்பில் கொண்டு வந்தார். நல்லது. திரும்ப சொல்கிறேன், தொடர்ந்து நன்றியுள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். கண் திறக்கப்பட்ட நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சொல்ல, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். ஒன்று தெரியுங்களா? ரட்சிக்கப்பட்டவர்களைப் போல, கண் திறக்கப்பட்டவர்களைப் போல, ரட்சிக்கப்பட்டவர்கள் கண் திறக்கப்பட்டவர்களைப் போல ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்தில், பாக்கியவான்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. உங்களை சொல்லுங்கள், உங்களை போல யாருமே இல்லைங்க. போவோங்களா? படிப்போம். உபாகம் 33:29 படிங்க பார்க்கலாம். நான் சொல்கிறத விட ஆண்டவர் சொன்னால் எப்படி இருக்கும் பாருங்கள். அவர் என்ன சொல்கிறார்? யாரை பார்த்து? ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தை பார்த்து, ரட்சிக்கப்பட்ட ஆளை பார்த்து அவர் என்ன சொல்கிறாரு? இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். பக்கத்து சொல்லுங்க, ஆவிக்குரியவனே நீ பாக்கியவான். நல்லா தான் சொல்லுங்களேன், பாக்கியவான். அடுத்தது படிங்க. ஆமாம், அடுத்தது சொல்கிறார், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே. ஏன்? கர்த்தர் தான் ரட்சித்து வெளியே கொண்டு வந்தார். இவங்க வெளியே வர நினைச்சா கூட முடியாது. யோசிச்சு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. கடற்கரை பக்கத்தில், சமுத்திரம் பக்கத்தில் வந்துட்டாங்க. என்ன நடந்துச்சு? பின்னாடியே ஒருத்தர் துரத்திட்டு வரான், பார்வான். இவங்க முயற்சினால் வெளியே வந்தாங்கன்னா கண்டிப்பாக பிடிச்சிட்டு போயிருப்பான். ஆனால் இவர்கள் வெளியே வரல. இவங்களை வெளியே விடுவித்து கூட்டு வந்தது கர்த்தராகிய தேவன். ஆகவே தான் மோசே சொல்றாரு, இஸ்ரவேலே நீ பாக்கியவான். ஏன் தெரியுமா நீ பாக்கியவான்? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் நீ. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவன். ஆமென். புரிஞ்சுக்கலாம். இங்கே இருக்கிற நீங்கள் எல்லாம் இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், இவங்களால ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்கள நீ கிறிஸ்தவ உலகத்தில் பேசுகிற பேச்சு என்னன்னா, அவங்களால ரட்சிக்கப்பட்ட இவங்கள. ஆமாம்,
பிசாசிட்டிருந்து உங்களை ரட்சித்து கூட்டி வந்து அவன் அவ்வளோ பெரிய ஆளா நான் சொல்கிறேன், நான் நத்திங். நான் கிறிஸ்துவுக்குள்ளேருந்து வெளியே என்னை கொண்டு வந்துட்டீங்கன்னா ஒன்றுமே இல்லை. நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறதுனால தான் எனக்கு வாழ்வே இருக்குது. புரிஞ்சுக்கலாம்? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவங்க தான் நமக்கு வேல்யூ. இயேசு கிறிஸ்துவை விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம்னா நான் சொல்கிற பூஜ்யம். அவருக்குள்ளே இருக்கிறோம். ஆகவே நல்லா புரிஞ்சுக்கணும், என்னை ரட்சித்தது யார்? தேவன். அவர் சொல்கிறாரு, நீ பாக்கியவான். ஏன் தெரியுமா நீ பாக்கியவான்? உன்னை ரட்சித்தது கர்த்தர். அடுத்தது படிங்க பார்க்கலாம். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பானவன் யார்? சொல்லுங்க பக்கத்தில், உனக்கு ஒப்பானவன் யார்? அப்புறம் படிங்க. உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். ஆமென். எவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. மோசஸ் தன் மரிக்க போகிறதுக்கு முன்னாடி, எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னாடி மக்கள்கிட்ட பேசி பிளஸ் பண்ண ஒரு கடைசி பிளஸ்ஸிங், அவர் பேசின கடைசி, மக்களை பார்த்து பேசின கடைசி ஒரு வார்த்தை என்ன? ஆசீர்வாதம். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு உதவி செய்தவர் அவர், கேடகமாக இருந்தவர் அவர், மகிமை பொருந்திய பட்டயமாக இருந்தவர் அவர். புரிஞ்சுச்சுங்களா? ரட்சிக்கப்பட்டவர்கள் யார்? கண் திறக்கப்பட்டவர்கள். இன்றைக்கி ஏன் கர்த்தர் நம்ம ரட்சித்தார்? நம்ம கண்ணை திறக்கணுன்றதுக்கு. கர்த்தர் ஏன் ரட்சித்தார்? ஒரு காலகட்டத்தில் பைபிளில் போடப்பட்டிருக்குது, பிசாசு நம்முடைய கண்களை குருடாக்கி வச்சுருந்தான். பைபிள் அப்படியே பவுல் சொல்கிறார், பிசாசு இந்த உலகத்திலே எல்லாருடைய கண்களை குருடாக்கி வச்சுருந்தான். தேவனுடைய காரியங்களை பார்க்க முடியாத அளவுக்கு, தேவனுடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்க்க முடியாத அளவுக்கு, தேவனை பார்க்க முடியாத அளவுக்கு பிசாசு எல்லாருடைய கண்களை குருடாக்கி வச்சுருந்தான். என்றைக்கு நம்ம இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு நம்முடைய வாழ்வில் நடந்த பெரிய மாற்றம் என்ன? என் கண்ணு திறக்கப்பட்டுச்சு. எனக்கு நான் ஆவிக்குரிய உள்ளே இருக்கிற அகக்கண்கள் திறக்கப்பட்டது. இப்போ என்ன பண்ணோம்? அந்த கண்ணில் இருந்து தேவன் வைத்திருக்காரத்தை நம்ம பார்க்கணும். இந்த கண்களால் அல்ல, உள்ளே இருக்கிற கண்களால், அகக்கண்களால் தேவன் வைத்திருக்கிற காரியங்களை பார்க்க வேண்டும். பாருங்கள், பவுல் என்ன பண்ணுறாரு? இதுக்காகவே ப்ரேயர் பண்ணுறாரு. போயிட்டு வருவோம். எபேசியர் 1ஆம் அதிகாரத்துக்கு போவோம். நான் இந்த பெரிய போர்ஷனாக நானே படிச்சிடுறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டுமென்றும், தாம் நம்மை அழைத்ததினால நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும், சேர்ந்து படிப்போம், நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். மனக்கண்கள், ஆவிக்குரிய கண் இருக்குது. இப்போ மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. சொல்லுங்கள், மனக்கண்கள். விசுவாசிகளுக்காக பவுல் ஜெபம் பண்ணும்போது அநேக நேரத்தில் ஆவி ரட்சிக்கப்பட்டு ஆவி கிளியராக போயிட்டுருக்குது. இந்த மனம் என்ன பண்ணுதுன்னா, அநேக நேரத்தில் அடிக்கடி ஒருத்தர் சொன்னார், மனம் ஒரு குரங்குங்க. இந்த மனம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நிலையாக இருக்குது. குரங்கு இப்படி தாவி 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 போதும், அப்படி இந்த மனம் கூட பாருங்கள் அப்படி தாவி தாவி போயிட்டே இருக்கும். இப்போ கூட நிறைய பேருடைய மனம் என்ன ஆகும்? நிறைய பேர் இங்கே உட்காந்துருக்குறீங்க, அடிக்கடி வீட்டுக்கு தாவி தாவி போயிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. ஹலோ, உங்கள் மைண்டுக்கு தான் இருக்குது. சொல்ல, மனம் இங்கே தான் இருக்குதா? இங்கே தான் இருக்குதா மனம்லாம்? சில இடத்துல மனம் இங்கே தான் ஆள் உட்காந்துருப்பீங்க, ஆவி இங்கே தான் உட்காந்துருக்குது. ஆவியும் சரீரமும் இங்கே உட்காந்துருக்குது, அட்டென்ஷனில் இருக்குது. இந்த மனம் அடிக்கடி பாருங்க, மனம் அடிக்கடி வெளியே போயிட்டு வரும். இந்த கண்ணு திறக்கணும். ஜெபம் பண்ணுறார். யாருக்காக ஜெபம் பண்ணுறார்? விசுவாசிகளுக்காக ஜெபம் பண்ணுறார். இன்றைக்கி யாருக்காக பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன்? விசுவாசிகளுக்காக பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னத்தை பேசிகிட்டு இருக்கிறேன்? தேவன் நமக்காக ஏராளமாக சவதரித்து வைத்தாலும் அதை நீ பார்த்தா தான் சுதந்திரிக்க முடியும், இல்லைங்களா? பார்த்தா தான் ஒரு காரியத்தை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். பார்க்காம போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறீங்களா? இல்லை அப்படியே போடுப்பான்னு சொல்கிறீங்களா? இல்லை அப்படியே பார்க்காம ஏதோ அனுப்ப சொல்கிறீங்களா? பார்க்காம ஏதாவது கிளைம் பண்ணுறீங்களா? எல்லாம் பார்த்தா தான் அடுத்த ஒரு ஆசையை உருவாகும்.
இப்போ என்ன சொல்கிறாரு, நீங்கள் அறியும்படிக்கு. எதை அறியும்படிக்கு? அப்படி பாயிண்ட் என்ன சொன்னார்? தேவனை அறியணுமா, ஞானம் தெளிவை அளிக்கிற ஆவி உங்களுக்குள் தந்துடணுமா, நமக்கு உண்டாகிற மகிமையின் ஐஸ்வர்யம், பரிசுத்தவான்கள் நமக்கு உண்டாகிற மகிமையின் ஐஸ்வர்யம், நமக்குள்ளே இருக்கிற வல்லமையின் பவர் என்ன, அந்த வல்லமையினுடைய மகத்துவம் என்னதென்றும் அறியும்படிக்கு உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். நான் சொல்கிறேன், உங்களுக்காக யாருக்காவது விசுவாசிகளுக்காக ஜெபம் பண்ணினீங்கன்னா முதல் ப்ரேயர் இதுவாக தான் இருக்கணும். நான் கூட பிரசங்கம் பண்ணும்போது தான் இதை தான் ஜெபம் பண்ணி பிரசங்கம் பண்ணுறேன். இல்லை, பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் உங்கள் கண்ணை திறக்க முடியாது. நான் பெரிய ஐ டாக்டர்லாம் கிடையாது. உங்கள் கண்ணை திறக்கிறது அவர். பவுல் கூட அவர் கண்ணை திறக்கல. அவர் என்ன பண்ண ஜெபம் பண்ணுற, ஆண்டவரே நீங்கள் தான் ஐயை ஓப்பன் ஐயை திறக்கிறது, கண்ணை திறக்கிறது நீங்கள் தான் சொல்கிறாரு. அறியும்படிக்கு அவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். தேவ பிள்ளைகளே, நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்கள் பிரச்சனை என்ன? பக்கத்தில் உங்கள் பிரச்சனை என்ன? கவனமா. நம்ம பிரச்சனை என்ன நினச்சிருக்கிறோன்னா, காசு இல்லைங்க பிரதர். காசு இருந்தா எல்லா பிரச்சனையுமே தீர்ந்துடும் பிரதர். உங்கள் பிரச்சனை என்ன? இன்னும் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலையே. உங்கள் பிரச்சனை என்ன? நல்ல வீடு கிடைக்கலையே. உங்கள் பிரச்சனை என்ன? நல்ல இடம் கிடைக்கலையே. உங்கள் பிரச்சனை என்ன? நானும் கார் வாங்க நினச்சிட்டு இருக்கிறேங்கய்யா, வந்த பாடு காணோம். உங்கள் பிரச்சனை என்ன? நீங்கள் பிரச்சனை என்னன்னு எல்லார்ட்டையும் கேட்டுட்டு எல்லோரும் என்ன சொல்லுவாங்க? இன்றைக்கி என்ன தேவையோ அது சொல்லுவீங்க. நம்ம ஆள் பவுல் இருக்கிறார்ல, உங்கள் பிரச்சனை என்னன்னா அதெல்லாம் பெரிய பெரிய மேட்ரே இல்லை. அவர் பிரச்சனை, உங்கள் பிரச்சனை என்னன்னா உன் கண் திறக்கப்படணும். உன் கண் திறக்கப்பட்டால் பிரச்சனை சால்வ் ஆயிரும். ஆபிரகாமுடைய பிரச்சனை எப்படி தீர்த்தாரு? பெரிய பிரச்சனைங்க. அந்த இடத்துல லோத்துக்கு ஆபிரகாம் பெரிய பிரச்சனை. ஆனால் ஆபிரகாம் சொல்ற, நீ பார்த்தா தான் ஆபிரகாமே விடுதலையே உண்டு, எதிர்காலமே உண்டுன்றதை காமிச்சார். வடக்கை தெற்கை கிழக்கை மேற்கு நோக்கி பார், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் உனக்கு மட்டும் இல்லை உன் சந்ததிக்கும் கொடுப்பேன். தாகவே தேவ பிள்ளைகளே, நாமும் அடிக்கடி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே எனக்கு கண்ணை திறந்துடணும். ஒவ்வொரு தடவை இங்கே பிரசந்து கேட்கும் போதெல்லாம் நீங்கள் பண்ணுற ஒரு ப்ரேயர் இருக்கும் என்றால், ஆண்டவரே இன்றைக்கு வேதத்தில் உள்ள ரகசியங்களை பார்க்க முடியும், என் கண்களை திறந்துடலும் ஆண்டவர், உள் கண்களை திறந்துடலும் ஆண்டவரே. இது சும்மா போயிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கக்கூடாது ஆண்டவரே. அங்கே போய் உட்காரும்போது என் கண்களை திறந்துடலும். நீர் யார் என்பதையும், நீர் எப்படிப்பட்டவர் என்பதையும், நீர் எனக்காக என்ன செய்து என்பதையும், எனக்காக நீர் எவ்வளவு சவதரித்து வைத்திருக்கிறீர், என்னுடைய சுதந்திர வீதம் என்ன என்பதையும் இதெல்லாம் பார்க்க முடியும், என் கண்களை திறந்துடலும் ஆண்டவரே. நான் சொல்கிறேன், உங்கள் கணவருக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? ஃபஸ்ட்டு ப்ரேயர் என்ன இருக்குன்னா, ஆண்டவரே எப்படியாவது சம்பள உயர்வு வந்து, அதெல்லாம் செகண்டரி. முதல் பாயிண்ட், ஆண்டவரே அவருடைய மனக்கண்களை திறந்தார். மனைவிக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? உங்கள் மனைவிட்டு இந்த பிரச்சனைலாம் பார்த்துட்டு இருக்கிறீங்களா? நான் சொல்ல, அந்த பிரச்சனைலாம் தீரணும்னா ஒரே வழி, அவங்க மனக்கண்கள் திறக்கப்பட்டு தேவன் யார் என்பதை பார்க்கக்கூடிய, தேவன் எப்படிப்பட்டவர், என்ன செய்ய போகிறார் என்பதை பார்க்கக்கூடிய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று ஜெபம் பண்ண வேண்டும். பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? பெற்றோர்களுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? சபைக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? ஜெபம் பண்ணும்போதெல்லாம் நான் பண்ணுற ப்ரேயரில் இருக்கும், ஆண்டவரே ஒவ்வொரு வாக்குத்தத்தை உங்களுக்காக ஒவ்வொரு வாக்குத்தத்தெல்லாம் ஜெபம் பண்ணும்போது இந்த வாக்குத்தத்தை அவங்க பார்க்கணும் ஆண்டவரே, அதை அனுபவிக்கணும், அதை ருசி பார்க்கணும், அதை எடுத்து பயன்படுத்த வேண்டும். அவர்கள் கண்களை திறந்தரலும். உங்களுக்காக மற்றதுக்கெல்லாம் ஜெபம், மற்றதை விட எனக்கு தெரியும் எல்லா ஜெபமும் கேட்க, அதாவது உங்களுடைய தேவைகள் எல்லாமே பதில் கிடைக்கக்கூடிய ஒரு வழி உங்கள் கண்ணு திறந்தால் போதும், நீங்களே அவைகளை எடுத்து சுதந்திரிக்கலாம். ஆமென். புரியுதுங்களா? தெளிவாக பார்க்கணும். ஆண்டவர் எப்போதுமே நீங்கள் தெளிவாக பார்க்கணும் விரும்புகிறார். சொல்லுங்கள், மங்களா இல்லையா? தெளிவாக பார்க்கணும். பாருங்க, ஒரு முறை இயேசு கிறிஸ்து ஒரு குருடனை கூட்டு வந்தான். அவர் முதல்ல என்ன பண்ணுறாருன்னா ஜெபம் பண்ணுறார். ஜெபம் பண்ணும்போது இப்போ கேட்குறாரு, இப்போ என்னத்தை பார்க்கிறாய்? ஆண்டவரே இந்த மக்கள் எல்லாம் மரங்களை போல இருக்கிறாங்க. சரி போ, இதாவது முன்னாடி கண்ணு தெரியாதவனா இருந்தால் இப்போ இதாவது ஓரளவுக்கு பார்க்கல, போ. கர்த்தர் விட்டாரா? விடல. திரும்ப பார்க்குறோம், அவன் மேலே கண்ணை கைகளை வச்சு ஜெபம் பண்ணி அப்போ தான் சொல்கிறான், இப்போ எல்லாமே தெளிவாக தெரியுது ஆண்டவரே. தேவப்பிள்ளை நல்லா புரிஞ்சுங்க. கர்த்தர் உங்கள் கண்ணு ஏதோ தெரிஞ்சால் போதும், ஏதோ வாழ்க்கை வாழ்ந்தால் போதும், ஏதோ ரட்சிக்கப்பட்டியா, கிறிஸ்தவன் ஆகிட்டியா, சரி பரவாயில்ல, ஏதோ இந்த உலகத்தில் வாழ்ந்தால் போதுன்னு கிடையாது. தெளிவாக பார்க்கணும் கர்த்தர் விரும்புகிறார். விடலை.
அவனை விட்டாரா? அந்த குருடனை விட்டாரா? சரி பரவாயில்ல போதும் போ அப்படின்னு சொல்லி விட்டாரா? இல்லை, திரும்பவும் அவன் மீது கைகளை வச்சு ஜெபம் பண்ணுறாரு. பிற்பாடு அவன் பார்க்குறான், எல்லாமே தெளிவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டான். தேவ பிள்ளைகளே, தெளிவாக பாருங்கள். உன் கண் தெளிவாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். ஆமென். புரிஞ்சுச்சிங்களா? அவிசுவாசம் இருந்தால் அங்கே வேலை செய்ய முடியாது. விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் வேலை செய்யும். எப்போயெல்லாம் கண் தெளிவில்லாமல் போகுதோ, எப்போ கண் தெளிவில்லாமல் போகுது, எப்போயெல்லாம் அவிசுவாசம், எப்போயெல்லாம் சந்தேகம், எப்போயெல்லாம் பயம் இருக்குதோ அப்போல்லாம் கண் தெளிவாக இருக்காது. எப்போல்லாம் விசுவாசம் இருக்குதோ அங்கே தெளிவாக இருக்கும். ஆகதான் பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்கிங்க. அவிசுவாசம் இருந்தால் கர்த்தர் அங்கு வேலை செய்ய முடியாது. இவனை கூட, இந்த குருடனை கூட பாருங்கள், ஊருக்கு வெளியே தான் கூட்டிகிட்டு போய் அற்புதம் பண்ணுறார். பெத்சாயிதா ஊரில் நடக்குது. பெத்சாயிதாவை பற்றி வேத வல்லுநர்கள் விவரித்து சொல்லும்போது சொல்கிறாங்க, பெத்சாயிதாவை போல ஒரு அவிசுவாச கூட்டத்தை பார்க்க முடியாதுன்றாங்க. ஆகுதா கர்த்தர் பார்த்தார், இங்கே உள்ளே வச்சு வேலை செஞ்சால் எல்லாமே அவிசுவாசத்துலேயே இவன் இன்னும் வந்து கெடுத்து வெளியே கூட்டி போகிறான். அவன் கூட முதல்ல பார்க்கும்போது அந்த அவிசுவாசத்தான் மக்களெல்லாம் மரங்களை போல தெரிஞ்சிருக்காங்க. இன்னும் அவனுடைய அவிசுவாசத்தை நீங்க முடியாத கைகளை கண்ணு மேலே வச்சு ஜோமனை தெளிவுபடுத்துகிறார். தேவ பிள்ளைகளே, அவிசுவாசம் இருந்தால் அங்கே கர்த்தர் வேலை செய்ய முடியாது. விசுவாசம் முக்கியம். ஆமாம். ஆகுதான் எவ்விரு வீட்டில் எவ்விருடைய மகள் இறந்துட்டான்ற நியூஸ் வருது. எவ்விருவே போதகரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், உன் மகள் செத்துட்டா. உடனே ஏன் சொல்கிறாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. என்ன சொல்கிறாருன்னா, நீ பயப்படாத விசுவாசம் உள்ளவனாயிருன்னா என்ன அர்த்தம்? பயப்படாத. விசுவாசம் என்ன? நீ ஆரம்பத்தில் என்கிட்ட எதுக்காக வந்த? என்ன எந்த நம்பிக்கையுள்ள வந்தவன்? எந்த நம்பிக்கையோட வந்த? அவர் என் வீட்டில் வந்து என் பிள்ளைய தொட்டா சுகமாவார்னு வந்து இல்லை, அதை பிடிச்சிக்க, விட்டுறாத. விசுவாசம் உள்ளவனாயிரம் நீ எந்த நம்பிக்கையோடு வந்து அந்த நம்பிக்கை விட்டுறாத. இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்துருக்குற, எதை நம்பிக்கை வந்திருக்கிறீங்களோ, நான் சொல்கிறேன் அந்த நம்பிக்கையை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள். எஸ், கர்த்தர் எனக்காக செய்வார். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு. பக்கத்தில் பசல, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். புரிஞ்சுச்சுங்களா? அங்கே கூட பாருங்கள், அந்த எவரின் மகளை எழுப்புறது கூட 12 சீசரில் உள்ள கூட்டிகிட்டு போகல. அதுலேயும் சில பேர் 3 பேரை தான் கூட்டிகிட்டு போனார். வேத வல்லுநர்களை பற்றி சொல்லும்போது ஏன் 3 பேரை கூட்டிகிட்டு போனான்னு விவரித்து சொல்கிறாங்க. மற்றவங்களாம் உள்ளே வந்து அவிசுவாசத்தை பேசி தான் குழப்பிடும். அதுக்கும் செலக்டட் பர்சன், விசுவாசம் உள்ள ஒரு 3 பேர் தான் கூட்டிகிட்டு போகிறார். சில நேரங்களில் அவிசுவாசிகளை விட்டு விலகியிருங்கள். விசுவாசிகளே சில நேரத்தில் அவிசுவாசத்தோடு பேசுகிறவர்கள் இருப்பாங்க. ஆகவே கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். யார்கிட்ட? என்னங்க பாஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்க? முன்னாடி தான் சொன்னீங்க, துன்மார்க்குடைய ஆலோசனை பாவிகளுடைய வழி, பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காராத. நீங்கள் சில நேரத்தில் நான் சொல்கிறேன், சில விசுவாசிகளும் துன்மார்க்கமான காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உலகத்தில் கேள்விப்படுறீங்களா? நீங்களாம் யூடியூப் வந்தனால கிளிக்கிறாங்க. துன்மார்க்கம், பாவிகளுடைய பரியாசக்கார உட்காரும் இடம், இதெல்லாம் பாருங்கள். நீங்கள் எதுவாகிடுச்சு, கிறிஸ்தவங்க உள்ள கொஞ்சம் நுழைஞ்சிருச்சு. தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏசாக 3 பேரை கூட்டிகிட்டு போனோம். நீங்களும் செலக்ட் பண்ணணும், யார் யாரெல்லாம் ஃபெய்த்தாக பேசுகிறாங்க, விசுவாசமாக பேசுகிறாங்க. கவனித்து அப்படிப்பட்ட ஆட்கள் எப்படி ஆபிரகாமில் ஒட்டிகிட்டே வந்தான் லோத்து, ஆசீர்வதிக்கப்பட்டான். இங்கே நான் சொல்கிறேன், விசுவாசம் உள்ள ஆட்களோடு பழக நான் சொல்கிறேன், உங்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு வரட்டி வந்துக்கிட்டே இருக்கும். வந்து உங்களை விட்டு யாராவது பிரிஞ்சு போகிறாங்களா, நீங்கள் கவலைப்படாதீங்க. அப்போ தான் இன்னும் நிறைய காரியத்தை பார்க்க முடியும் உங்களால். புரியுதுங்களா? நேரத்தை வீணாக்காதீங்க. வீண் கதை, வீண் நியாயம், வீண் காரியங்களை பேசிட்டு நேரத்தை வீணாக்காதீங்க. விசுவாசத்தை பேசுகிற மக்களோடு இணைந்து கொள்ளுங்கள். தேவன் அப்படி தான் 3 பேரை கூட்டி போய் மிகப்பெரிய அற்புதம் நடக்குது பாருங்க. தேவ பிள்ளைகளே, இப்போ என்னன்னா, அவன் தெளிவாக பார்க்குறவரையிலும் ஏசு அவனை விடலை, இதோட போய்க்குன்னு சொல்லலை. திரும்ப செகண்ட் டைம் ஜெபம் பண்ணி அவனை விடுதலையாக்குகிறார். ஆகவே ரட்சிக்கப்பட்ட மக்களாகி நீங்கள் மாம்சீக பிரகாரமாக பார்க்கிறவர்களாக இருந்தால் ஏமாற்றப்படுவீர்கள். உலகம் என்ன சொல்லுது, அவங்க என்ன சொல்ல, இவங்க அந்த கணக்கு படி பார்க்காதீங்க. தேவன் என்ன சொல்கிறார், தேவன் இதற்காக என்ன எழுதி வச்சிருக்கிறார், என் பிரச்சனைக்கு தீர்வு என்ன எழுதி வச்சிருக்கிறார். சில பேர் நினைக்கிறாங்க 4 பேர்ட்ட ஃபோன் பண்ணி சொன்னால் என் பிரச்சனை தீர்ந்துருங்க. கிடையாது. தேவன் என்ன அதுக்கு பிரச்சனை தீர்வு வச்சிருக்கிறார், அதை நோக்கி பார்த்தா மட்டும்தான் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வே உண்டு. உலகத்தை சொல்லுவான், 4 பேர்ட்ட
சொன்னால் தாங்க பிரச்சனை தீரும். நல்ல வேலைக்கு உங்கள்கிட்ட சொல்லிட்டேங்க எல்லாம் அங்கே சொன்னதான் பர்மனெண்ட் க்ளீன் சொல்கிறாங்க இல்லையா, ஆல் ஷிஃப்ட் டெலீட்ற மாதிரி போயிடும். இல்லைன்னா ரீசைக்கிள் பின்னில் உட்கார்ற அந்த டெலீட் அதான் ஆகும். சில பேருக்கு பாருங்கள் டெலீட் பண்ணுறீங்க, இந்த டெலீட் ஆகிறத எங்கே போய் உட்காரு, ரீசைக்கிள் பின்னில் போய் உட்காரு. தேவைப்பட்ட அடிக்கடி ரீஸ்டோர் பண்ணி முன்னாடி கொண்டு சில பேர் அடிக்கடி ரீஸ்டோர் பண்ணுறாங்க. எங்கே இருந்துப்பா எடுத்த, ஏற்கனவே குப்பையில் போட்டல பாஸ்டர், ரீசைக்கிள் பண்ண நான் குப்பையில் போகிறோம், அந்த குப்பையில் திரும்ப அங்கே போய் ஒரு கிளிக் பண்ணி ரைட்டில் கிளிக் பண்ணி ரீஸ்டோர் பண்ண திரும்ப என்ன பண்ணும், வீட்டுக்கே வந்துடும். கவனிங்க, சில விஷயத்தை ஆல் ஷிஃப்ட் டெலிட் பண்ணி உங்கள் இதுலேயே ஃபைலே இல்லாத கம்ப்யூட்டரே இல்லாத அளவுக்கு பண்ணிடணும். சில ஃபைலை ரெக்கவரி பண்ணி எடுக்கலாம், நல்ல ஃபைலை ரெக்கவரி பண்ணலாம், தேவையில்லாத ஃபைல் தேவையே கிடையாது, அது வரவே கூடாது, என் லைஃப்பில் வந்துடவே கூடாது. ஆகவே தேவ பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட மக்கள் மாம்சீகமாக பார்க்கிறதை நிறுத்திவிடுங்கள். ரட்சிக்கப்பட்ட மக்களாகி நீங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக பாருங்கள். தேவன் உங்களுக்காக என்ன எழுதி வச்சிருக்கிறார் அது நோக்கி பாருங்கள். ஒரு முறை தேவன் சாமுவேல்கிட்ட சொல்கிறாரு, எப்பா உன் தைலத்தை வந்து தைலத்தில் நிரப்பு, என்ன பண்ணு, ஈசாய் வீட்டுக்கு போ, ஈசாய் வீட்டில் நான் ஒருத்தனை ராஜாவை செலக்ட் பண்ணியிருக்கிறேன், நீ என்ன பண்ண அங்கே போய் அவன் வீட்டில் வந்து ராஜாவை அவன் அபிஷேகம் பண்ணுன்னு சொல்கிறாரு. இவனுக்கு ரொம்ப சந்தோஷம், சாமுவேலுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சவுல் சொன்னதை கேட்கல, மீறி போயிட்டான். அதனால் சாமுவேல் கிளம்பி ஒரு காளையை பிடிச்சி கொண்டு போயிட்டுருக்கிறாரு. திடீர்னு சவுல் வந்து எங்கே இந்த பக்கம் ஏன் வரான்னு கேட்டால் ஏதாவது தப்பாக இல்லைப்பா பலியிட வந்தேன்னு சொல்லி தப்பிச்சுக்கலான்னு சொல்லி காளையை பிடிச்சிட்டு வராரு. ஈசாய் வீட்டுக்கு போகிற ஈசாய் வீட்டில் சொல்கிற, ஈசாயே உன் வீட்டில் கர்த்தர் ஒருத்தனை ராஜாவா, இஸ்ரேல் தேசத்தை ஆளக்கூடிய ராஜாவாக தேர்ந்தெடுக்கிறாரு, ஆகவே அவன் பிள்ளைகளை கூட்டிட்டு வா. அவன் பாருங்கள் வாட்ட சாட்டமாக இருக்கிற எல்லாரையும், அதாவது அப்பாவுடைய என்னென்னா ஒரு ராஜாவாக இருக்கக்கூடிய தகுதி அவன் மனதில் செலக்ட் பண்ணுறான், மாம்சீகமாக செலக்ட் பண்ணுறான். ஒரு ராஜாவாக ரைட்டு மூத்த பையன் ரைட்டு வாட்ட சட்டமாக இருக்கிறான், நல்லா இருக்கிறான், எல்லா திறமை இருக்குது. முதல்ல அவன் என்ன நினைக்கிறான், அப்பா ஒருவேளை இவனாக தான் இருக்கும். சாமுவேல் கூட பாருங்கள் அந்த நேரத்தில் பாஸ்டர் சாமுவேலுக்கும் சில இடத்துல கிளிக் ஆகலை. அவன் என்ன பண்ணான், ஆளை பார்த்தோன்னையும் ஒருவேளை இவனா இருக்குமோ. கர்த்தர் சொல்கிறாரு ரிஜெக்ட். என்னடா அது, 2 பேரும் டிஸப்பாயின்மெண்ட்டில் போயிட்டாங்க. என்னடா இது, முதலாக கூட்டு வந்து எப்படி ஆயிடுச்சு, செகண்ட் ஆள் இப்படியே ஒவ்வொருத்தனாக போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ சாமுவேலுக்கு டவுட் வர ஆரம்பிச்சு, என்னடா இது, இவருக்கும் ஒரு ஆசை, இவனா இருக்குமோ. எடுத்து போவோம், அந்த இடத்துக்கு போயிட்டு வருவோம். 1 சாமுவேல் 16க்கு போவோம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம். நானே படிச்சிடுறேன், நேரம் வேகத்தில் ஓடிட்டு இருக்குது, நானே படிச்சிடுறேன். 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை உங்களுக்கு படித்து காண்பிக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்கள். 7 கர்த்தர் சாமுவேலை, அதுக்கு முன்னாடி படிக்கிறேன் பாருங்க. 6 அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்த உடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுவன் இவன் தானாக்கும் என்றான். யாரு, நம்ம பாஸ்டர் சாமுவேல் பாஸ்டர். கரெக்டுப்பா, வாட்ட சாட்டமாக இருக்கிற இவனாக தான் இருக்கும். நான் நினச்சேன் இவனாக தாங்க இருக்கும். இல்லைங்க, கண்டிப்பாங்க இவன் தான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறான். அப்பொழுது ஈசாய் செகண்ட் சன் அபினதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு கடந்து போனான். கர்த்தர் இவனையும் கர்த்தர். அடுத்தது சம்மா, இது சம்மா, அவனை சும்மா அனுப்பு அப்படின்னு அனுப்பிட்டார். அவனால் வேலைக்கு ஆகாது. இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்துட்டே, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா, ஏயா வேற எதுவும் பிள்ளை இருக்குதா ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளைய ஒருத்தர் இருக்கிறான். இங்கே பாரு பாஸ்டர் சாமுவேல், அவன்லாம் ஒத்து வர மாட்டான், நீங்கள் நினைக்கிற மாதிரி அவன்லாம் ராஜாவாக இருக்கிறதுக்கு தகுதியில், அவன் ஆடு மேய்க்கிறவன், அவனை விடுங்க, அவன்லாம் சான்ஸே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. நம்மால் அவன் எண்ணத்தில் மனுஷக பிரகாரமாக சில காரியத்தை பார்க்குறான் பாருங்க. அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன்.
இங்கே பாரு, நீ என்னத்தை தான் வச்சு நான் சாப்பிட மாட்டேன், முதல்ல வரட்டும், வந்த பிற்பாடு சாப்பிட்றது செகண்டரி. அப்புறம் பிறகு ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மீனிங் மலைய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாக இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை. கவனமாக கேளுங்க. ஆள் உள்ளே வரும்போதே, ஏய் கிட்டப் கிட்டப் சாமி வேலை என்ன உட்காந்துருக்குற, என்ன எழுந்துறியா வராயா, அவன்தான். மற்றால சில பண்ணி உட்காந்துருந்தார் போல. இவர் வரும்போது எழுந்து, நான் சொல்கிறேன், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆட்களை இந்த உலகம் எழுந்து அவங்கள கனம் பண்ணும். ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்ட ஆட்கள் இந்த உலகம் எழுந்து அவங்களை கனம் பண்ணும். கர்த்தர் பண்ணுவார். இந்த இடத்துல பெரிய ஆள் சாமுவேல், அந்த காலம் பெரிய மனுஷன், பெரிய ஆள். அவர் சொன்னால் எல்லாரும் கேட்குற அளவுக்கு இருந்தாங்க. அந்த அப்படிப்பட்ட மனுஷனை தாவீது வரும்போது எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்று கர்த்தர் இருந்து கட்டளை. நீ எழுந்து இவனை, கர்த்தரை ஆர்டர் பண்ணுற, எழுந்துரு, சும்மா இல்லை, எழுந்துரு, அவனை அபிஷேகம் பண்ணு. கவனமாக தேவ பிள்ளைகளே, நாம் ஆவிக்குரிய பார்வையுள்ளவர்களாக இருப்போமானால் வெற்றி பெறுகிறவர்களாக இருப்போம். ஆகவேதான் தேவனை போல பார்க்குற ஆளாக மாறுங்கள். புரியுதுங்களா? மனுஷன் முகத்தை பார்க்குறான். நல்ல கவனமாக கேளுங்க. இந்த உலகத்தில் இருக்கிற முகத்தை பார்க்கிறார்கள். ஒரே ஒருத்தர் மட்டும்தான் உங்கள் உள்ளங்களை அறிந்த தேவன். இன்றைக்கும் கர்த்தராகிய இயேசு உங்கள் இருதயத்தை அறிந்திருக்கிறவர், உங்கள் நிலையை அறிந்திருக்கிறவர், உங்கள் சூழ்நிலையை அறிந்திருக்கிறவர், பிரச்சனையை அறிந்திருக்கிறவர், உங்கள் கஷ்டங்களை அறிந்திருக்கிறவர், உங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறவர், உங்கள் பாடு, உங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற தேவன். அறிந்திருக்கிறது மட்டும் இல்லை, அறிந்துட்டு அப்படியே கண்டு காணாத மாதிரி போகிறவர் கிடையாதுங்க. அந்த சூழ்நிலையில் இறங்கி வேலை செய்கிறவர். எந்தெந்த பிரச்சனைக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த சூழ்நிலை கர்த்தர் என்ட்ராகி அங்கே அவர் வேலை செய்வார். ஆமென். புரிஞ்சுங்களா? எந்த இடத்துலையும் மனுஷன் பார்க்குற மாதிரி பார்த்து விடாதீர்கள். திருமண காரியத்தில் கூட நல்லா நல்லா சிவப்பாக இருக்கணுங்கய்யா. அப்படியே சுண்டி விட்டால் ரத்தம் வர மாதிரி இருக்கணும். என்ன மாதிரி நிறைய குடும்பங்கள் பாருங்கள், இப்படியே நிறைய குடும்பத்தில் செவத்தால் பார்த்தே குடும்பம் ஒன்றும் எங்கே சிவப்பாக இருக்கும், கோச்சுக்காதீங்க. இங்கே இருக்கிறவங்களாம் வார்த்தையில் வர்றதுனால ஏதோ நல்லாவே தெளிவாக வந்துகிட்டு இருக்கிறீங்க. சில இடத்துல சொல்கிறேன் பாருங்கள், அதாவது மனுஷன் பார்க்க, நான் என்ன சொல்ல வரேன்ற புரிஞ்சுக்கிங்க. சிவப்போ கருப்போ மனுஷன் பார்க்குற மாதிரி பார்க்காதீங்கன்றவன். சிலர் நம்ம என்ன பண்ணுறோம், கருப்புன்னா ரொம்ப மோசம், கருப்புன்னா அது இல்லை. உங்களுக்கு சொல்லுங்களா, கருப்பு தான் தங்கமே. இந்த உலகத்தில் சொல்கிறாங்க, நிறைய வியாதி நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டவர்களே கருப்பர்கள் தான் சொல்கிறாங்க. பிளாக்காக இருக்கணும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குதுன்றாங்க. ஹலோ, அதனால் சிவப்பாக இருக்கிறவங்களாம் எங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லைன்னு சொல்லாதீங்க. அவங்க சொன்ன ரெக்கார்டை சொல்கிறேன். இருந்தால் நான் அதான் என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கிங்க. குட்டையோ நெட்டியோ கருப்போ சிவப்போ குண்டோ ஒல்லியோ எந்த இதான், அதாவது மனுஷர் அதை உலகம் பார்க்கிற பிரகாரமாக பார்க்காதீர்கள். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ உங்கள் இருதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். எழுந்து நிற்போம். ஆவிக்குரிய பிரகாரமாக காரியங்களை பாருங்கள். தேவன் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை முதல்ல கவனம் செலுத்துங்க. எந்த காரியமாக இருந்தாலும், உங்கள் பிரச்சனை, உங்கள் கஷ்டம் எதுவாக இருந்தாலும் அதற்கு தீர்வு பைபிள் இதில் எழுதி வச்சுருக்கிறாரு. இதில் இருந்து உங்கள் பிரச்சனைகளை பாருங்கள். அதாவது உலகத்தில் நம்ம நண்பர்கள் கூட இருக்கிறவங்க நிறைய காரியங்களை சொல்லுவாங்க. யார் என்ன உங்களுக்கு ஆலோசனை சொன்னாலும் இதிலிருந்து வருதான்னு பாருங்கள். இதிலிருந்து வந்துச்சுன்னா அதை பாருங்கள். இதிலிருந்து வரவில்லை என்றால் ரிஜெக்ட் பண்ணுங்கள். இல்லை, நான் அப்படி பண்ண மாட்டேன். உலகம் சொல்கிற மாதிரி, உலகத்து நண்பர்கள் சொல்கிற மாதிரி நான் பார்க்க மாட்டேன். என் தேவன் என்ன சொல்லியிருக்கிறார் அதன்படி பார்க்க போகிறேன். தேவன் ஏராளமான வாக்குகள், ஆசீர்வாதங்கள் எழுதி வச்சிருக்கிறாரு. இதில் பாருங்கள். ஆபிரகாம் கற்றுக் கொடுத்தார். ஆபிரகாமுக்கு ஒரு டைம் மட்டும் இல்லை, இன்னொரு டைம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறார். வீட்டில் உட்காந்து அவன் அவனை நோக்கினான், அவன் அவளை நோக்கினான், அவள் அவனை நோக்கினான்னு சொல்லி வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு ஆபிரகாமும் சாராலும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தரை பார்த்துட்டு அவ்வளோதான்,
இனிமேல் நம்ம சொத்துக்கெல்லாம் சொந்தக்காரன் இந்த எலியாசர் தான், அவன் தான் எல்லாத்தையும் வாரிட்டு போகிறான்னு ஃபீல் பண்ணி உட்காந்துருந்தான். நம்ம ஆள் கூப்பிட்டார், வெளியே வாப்பா, வானத்து நட்சத்திரத்தை இந்த பார்க்குற கலையை கற்றுக் கொடுத்தவர் கர்த்தர். முதல்ல ஸ்டார்ட் பண்ணி அவன் வெளியே வரும்போதே கொஞ்சம் பாரு, வடக்கை தெற்கையும் கிழக்கையும் மேற்கு நோக்கி பார். இப்போ குழந்தை இல்லை, சிம்ம வெளியே கூட்டிட்டு வந்து நீ உள்ளே உட்காந்துட்டு சும்மா ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்தா டென்ஷன் தான் ஆகும். ஒன்றுத்துக்கும் வேலைக்கு கிடைக்காது, பிரச்சனை தான், சண்டை தான் வரும். உன்னால தான் பிரச்சனை, அவளால் தான் பிரச்சனை, எனக்கு அப்பயே தெரியும். அதெல்லாம் கிடையாது. இப்போ என்ன பண்ணணும், வெளியே வா, வானத்து நட்சத்திரத்தை கொஞ்சம் எண்ணு, கடற்கரை மணலை எண்ணு, இந்த மாதிரி உன் சந்ததி இருக்கும். நம்மளால் ஒரு பிள்ளையை கேட்டார். ஆனால் கர்த்தர் உலகத்தில் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுமே ஒன்று தெரியுங்களா, இன்றைக்கி எல்லாமே இன்றைக்கி நீங்களும் நானும் கூட எந்த சந்ததியில் உள்ளே கொண்டு போய் ஜாயின் பண்ணியிருக்கிறாருன்னா ஆபிரகாமின் சந்ததியோடு மிங்கிள் பண்ணிட்டார். நம்மளை மட்டும் இல்லைங்க, இன்னொரு குரூப்பு இருக்கிறாங்க, அதையும் உள்ளே விட்டுருக்கிறார் வந்து. ஆனால் சுதந்திரவாளிகள் நீங்களும் நானும். ஆமேன். புரிஞ்சுக்குங்க தேவ பிள்ளைகளே, பார்க்குற கலையை கற்றுக் கொடுத்தார் கர்த்தர். நான் சொல்கிறேன், நீ சும்மா வந்து உங்களையே பார்த்துட்டு மற்ற இதை பார்த்துருந்தா ரொம்ப இதாக இருக்கும். தேவன் என்ன சொல்லி முதல்ல கண்டுபிடிக்கணும், இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன. ஒருவேளை உங்களுக்கு தெரியல, எங்கள்கிட்ட கேளுங்க. ஃபஸ்ட்டு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கிறது. நான் சொல்கிற வழி இந்த வழி தான். வேறு எதை யார்கிட்டையாவது வேறு உங்கள்கிட்டையாவது ஏதாவது கிடைக்குமா? இல்லை இவரை பார்த்தா இவர்கிட்ட நிறைய கிடைக்கும். ஹலோ, புரியுதுங்களா? வேறு யார்ட்டையாவது கொஞ்சம் கை மாற்றா வாங்கி கொடுத்தா, இவங்கள்ட்ட வாங்கி கொடுத்தா, அவங்கள்ட்ட வாங்கி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே நீங்கள் நினச்சிருப்பீங்கன்னா நான் சொல்கிறேன், அதனால் ஏற்படுற தலைவலி அதிகம். ஆனால் இவரை பார்த்து முன்னுக்கு வந்தீங்கன்னா நான் சொல்கிற வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். அப்போ பிரச்சனைக்கு தீர்வு என்ன என்பதை கண்ணோக்க வேண்டும். கண்ணோக்கி அதிலிருந்து உங்களை பாருங்கள், அதிலிருந்து பார்த்தால் நல்ல விடுதலை பார்க்க முடியும். கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு எங்களோடு பேசின வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோட இடைப்பட்டிருந்ததற்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய வாழ்வை விரும்புகிற கர்த்தராக நீர் இருக்கிறீர். பிரச்சனை நேரத்தில், சண்டையின் நேரத்தில், குழப்பத்தின் நேரத்தில், வாக்குவாதம் பண்ணி அந்த இடமே ரணகலமாக போகிற நேரத்தில் நல்ல ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு ஆளாக ஆபிரகாம் ஒரு ஆவிக்குரியவனாக இருந்தார் என்பதை பார்த்தோம் ஆண்டவரே. அதே போல் எங்களை மாற்றும் ஆண்டவரே. அது மட்டுமல்லாமல் அப்படிப்பட்ட ஆவிக்குரியவனுக்கு நீர் காண்பித்த வழி, வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். நீ எதெல்லாம் பார்க்கிறியோ அவைகளை நீ மட்டுமல்ல உன் சந்ததிக்கும் தருவேன் என்று சொன்னீரே. அதே போல் இங்கே இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் காலை வேளையில் பேசி கொண்டிருக்கிறீர். நம்முடைய வார்த்தையிலிருந்து வாக்கு தத்துவங்களையும் ஆசீர்வாதங்களையும் பார்க்கட்டும். அதை பார்ப்பதன் மூலமாக அல்ல, அவைகளை தங்களுடைய வாழ்வில் அனுபவிக்கட்டும். அவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் சந்ததிகளும் அவைகளை அனுபவிக்கட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். இங்கே வந்திருக்கிற எல்லாருமேலும் தேவ கிருபை அளவில்லாமல் பிரவாகித்து ஓடுவதாக தகப்பனே. நம்முடைய பிள்ளைகள் கைட்டு சென்ற வேலைகள், பொருளாதார காரியங்கள், குடும்ப தேவைகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய நாமத்தால் சந்திக்கப்படுவதாக, உம்முடைய கிருபையால் சந்திக்கப்படுவதாக, உம்முடைய தயவால் சந்திக்கப்படுவதாக. கர்த்தர் இந்த பிரச்சனையை தீர்த்தார், கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தார், கர்த்தரை ரட்சித்தார், கர்த்தர் இதிலிருந்து காப்பாற்றினார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இங்கே இருக்கிற ஒவ்வொருடைய வாயும் பேசுவதாக தகப்பனே. நல்வாழ்வை பார்க்கட்டும், இனிமையான இன்பமான ஒளிமயமான எதிர்காலத்தை பார்க்கட்டும். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீரே. இவன் நம்புகிற எல்லா காரியத்திலும் ஆண்டவரே 1000 மடங்கு பெருக்கத்தை நம்முடைய பிள்ளைகள் பார்க்கட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.